கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்படும்படியாக ஜெபத்தோடு காத்திருங்கள். இந்த நாளிலே ஒரு விடுதலையை நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம் தேவ சமூகத்திலிருந்து. என்னுடைய திருப்பிக் கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 23வது வசனம். 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 23வது வசனம். சேர்ந்து வாசிப்போம். ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரகாராதனைக்கும் சரியாய் இருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவாய் இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றான். இந்த இடத்துல நாம் பார்க்கிறது, சவுல் தேவனாலே முதலாவது தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதன். மக்களுடைய விருப்பத்தின்படி கர்த்தர் அவங்களுக்கு என்ன பண்ணாரு? முதல் ராஜாவாக சவுலை ஏற்படுத்தி கொடுத்தார். அதை சாமுவேல் தான் போய் ஆர்டினேஷன்லாம் பண்ணி அவரை ராஜாவாக உருவாக்கினார். ஆனால் நாளாக சவுலிடத்துல காணப்பட்ட ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, கீழ்ப்படியாமை, டிஸ்ஒபீடியன்ஸ். சாமுவேல் என்ன சொல்றாரோ அந்த வார்த்தையை கொஞ்சம் மீறி எக்ஸ்ட்ராவா 2-3 விஷயங்களை செய்வார். செய்யாத அப்படின்னா அதை செய்வார், செய்யணும் அப்படின்னா அதை செய்ய மாட்டார். இந்த மாதிரி ஒரு சில சம்பவங்களை நம்ம வாசிக்கிறோம். அந்த மாதிரி நடக்கிற காரியம்தான் அமலேக்கியருக்கு விரோதமான யுத்தத்தில் சாமுவேல் ரொம்ப தெளிவா தீர்க்கதரிசி சொல்லியிருந்தாரு. அந்த அமலேக்கியரை நீ மேற்கொள்ளும் பொழுது அவங்களுடைய அவங்க கிட்ட இருந்து சூறையாடின எதையுமே நீ என்ன பண்ணிட்டு வரக்கூடாது, எடுத்துட்டு வரக்கூடாது, எல்லாத்தையுமே நீ அழிச்சிடணும் அப்படின்னு சொன்னார். ஆனால் இவர் என்ன பண்றாருன்னா, எல்லாத்தையும் அழிச்சிட்டு கொஞ்சம் நல்லா இருக்கிறதான ஆடு மாடு, கொஞ்சம் கொழுமையா இருக்கிறதான அந்த மிருக ஜீவன்கள்லாம் என்ன பண்ணிட்டு வந்துடுறாரு, எடுத்துட்டு வந்துட்டு சாமுவேல் வரும்போது சொல்றாரா, எல்லாம் அழிச்சிட்டங்கயா அப்படின்றாரு. ஆனா சாமுவேல் கேட்கிறாரு, நீ அழிச்சிட்டேன்னு சொல்ற, ஆனா ஆடு மாடு கத்துற சத்தம்லாம் கேட்குது, அது எங்க இருந்து வருது அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்பா அவர் சொல்றாரு, இல்ல தேவனுக்கு பலி செலுத்துறதுக்காக நான் என்ன பண்ணேன், அந்த பிடிச்சிட்டு வந்ததுல இருக்கல சிறந்ததான அந்த மிருகங்களை என்ன பண்ணிட்டு வந்திருக்கேன், நான் கர்த்தருக்காக எடுத்துட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இப்ப சாமுவேல் அதை சொன்னாரா, இல்ல தேவன் அதை சொன்னாரா? இல்ல. ஆனா சவுலா என்ன பண்றாருன்னா, நிறைய விஷயங்களை இந்த மாதிரி அவர் செய்யறாரு. அப்பொழுது பாருங்க, அந்த 15வது வசனத்தினுடைய 15வது அதிகாரத்தினுடைய 10வது வசனத்துல நம்ம அங்கதான் நம்ம ஆரம்பிக்கிறோம். 11வது வசனம் பாருங்க. நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறது, அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான். சவுலை குறித்து கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம், என் வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியல, நான் சொன்ன வார்த்தைக்கு அவன் கை கொள்ளல. அதனால அப்பொழுது சாமுவேல் மனம் நொந்து ராம் முழுதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஸோ இந்த இடத்துல தான் இங்க சவுலை பார்த்து இந்த சாமுவேல் சொல்லுகிற இந்த பகுதியை நம்ம வாசிக்கிறோம். பாருங்க, 20வது வசனத்திலிருந்து வாசிப்போம். சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய சொல்லை கேட்டு கர்த்தர் என்னை அனுப்பின வழியாய் போய் அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாகை கொண்டு வந்து அமலேக்கியரை சங்காரம் பண்ணினேன். ஜனங்களோ உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு கில்காலிலே பலியிடுகிறதற்காக கொல்லையிலே சாபத்தீடாகும் ஆடு மாடுகளிலே பிரதானமானவைகளை பிடித்து கொண்டு வந்தார்கள் என்றான். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். இந்த வசனம் நம்ம எல்லாருக்கும் கொஞ்சம் பரிச்சயமான வசனம். பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது உத்தமம். அடுத்ததாக ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். இந்த 2 விஷயத்த இங்க சாமுவேல் சொல்லுகிறத பார்க்கிறோம். ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தில் சபையில் ஒரு ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தை நாங்கள் ஒரு சில ஒழுக்க காரியங்களுக்காக பேச வேண்டி இருந்தது. அப்போது அவங்களோடு கூட அந்த ஒழுக்க காரியத்தை குறித்து அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக அந்த குடும்பத்தாரோடு பேசும்போது அவங்க அதை ஒழுங்காக அவங்க எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் அடுத்த மாதம் என்ன பண்ணாங்கன்னா, தசம பாகம் அனுப்பி விட்டாங்க.
அனுப்பிவிட்ட உடனே நாங்கள் தசம பாகத்தை திரும்ப ரிட்டர்ன் பண்ணிட்டோம். உடனே அவங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்னது, தசம பாகத்தை எதுக்கு திரும்ப ரிட்டர்ன் பண்ணீங்க? அப்போ பாஸ்டர் சொன்னாங்க, உங்களுடைய காணிக்க தசம பாகத்தை பார்க்கிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படுகிறது தான் ரொம்ப முக்கியம். உங்களுடைய காணிக்கைக்காக இங்க யாரும் ஊழியம் பண்ணல, கர்த்தருக்கு நீங்க கீழ்ப்படியணும். இது அந்த குடும்பத்தாருக்கு ரொம்ப व्यसனமா போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க சபைக்கே வரல. சரி, இப்போ இந்த மாதிரி சவுல் மாத்திரம் இல்லை, இன்னைக்கு நம்ம சபைக்குள்ளேயும் நிறைய சவுல்கள் இருக்கிறார்கள். அப்போ காணிக்கை கொடுக்கறதுனாலையோ தசமபாகம் கொடுக்கறதுனாலையோ பாஸ்டருக்கு பிடிச்சதை செய்யறதுனாலையோ சர்ச்சுக்கு வந்து ஏதாவது செய்யறதுனாலையோ அது வந்து கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறதற்கு பதிலாக செய்து விடுகிற செயலாக மாறிவிட முடியாது. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் தான். அதை தாண்டி வேற எதையுமே அவர் எதிர்பார்க்கிறதே கிடையாது. நம்ம காணிக்கையோ நம்ம எந்த பெரிய தியாகம் செய்தாலும் கர்த்தருடைய கீழ்ப்படிதலுக்கு அது சரி சமமாக முடியாது. முதல்ல இது புரிஞ்சுக்குவோம். சரி, இப்ப சவுலை பத்தி வாசிக்கும் போது இப்ப அடுத்து அவர் சொல்ற காரியத்தை தான் இன்னைக்கு நம்ம தியானம் பண்ண போகிறோம். சரியா? 23ஆம் வசனத்துல வாசிச்சோம், ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கு சமமாக இருக்கிறது. இப்ப இந்த ரெண்டகம் பண்ணுதல் அப்படின்னா என்ன அப்படின்னா, இதுல ரொம்ப முக்கியமான ஒரு 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 காரியம். இந்த ரெண்டகம் பண்ணுதல் அப்படின்றது நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தோம் அப்படின்னா, முரண்பாடாக எதிரும் புதிருமாக செயல்படுதல் எதற்கு ஒப்பனையாக சொல்லப்படுகிறதுங்க? பில்லி சூனியத்திற்கு ஒப்பனையாக சொல்லப்படுகிறது. சரி, இப்போ இன்னைக்கு நான் உங்களோடு கூட பேச போகிறதான இந்த பகுதி, இது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. இந்த நாளிலே தேவனை அறிந்த பிள்ளைகள் செய்யக்கூடிய பிரதானமான ஒரு பாவம். தேவனை அறியாதவங்களுக்கு பத்தி நான் சொல்ல விரும்பல. தேவனை அறிஞ்சவங்க பல வருடமாக விசுவாசிகளாக ஜெபத்திலே தரித்திருக்கிறவங்க செய்கிறதான தேவனுக்கு பிரியமற்ற ஒரு செயல் இந்த காரியம், ரெண்டகம் பண்ணுதல். இப்போ இந்த ரெண்டகம் பண்ணுகிற மனதோடு, எதிரும் புதிருமாய் செயல்படுகிற மனதோடு ஏறெடுக்கிறதான எல்லா ஜபங்களும் எப்படி பார்க்கப்படுகிறதுனா, கர்த்தருடைய பார்வையில பில்லி சூனிய ஜபமாக பார்க்கப்படுகிறது. என்ன பில்லி இப்படி புதுசா சொல்றீங்க? அது என்ன பில்லி சூனிய ஜபம்? பில்லி சூனியம் கேள்விப்பட்டிருப்போம். என்ன பில்லி சூனியம்னா என்னது? தேவனை அறியாதவன், இயேசுவை ஏற்றுக்கொண்டவன், இயேசுவை ஏற்றுக்கொண்டவனுக்கு எதிராக என்ன பண்றது? போய் சூனியம் வச்சுட்டு வருது. அதான பில்லி சூனியம். அது வந்து தேவனை அறியாதவங்க செய்யறது. ஆனா தேவனை அறிஞ்சவங்களும் பில்லி சூனியம் செய்யறாங்க. எப்படி தெரியுமா? தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு சுபாவத்தை மனதிற்குள்ளாக வைத்து கொண்டு நாம் ஏறெடுக்கிற எல்லா ஜபமும் எப்படிப்பட்ட ஜபமா இருக்கு தெரியுமா? பில்லி சூனிய ஜபம் அது. அதற்கான ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். சரி, முதலாவது சூனியம்னா என்னன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் பில்லி சூனியம் என்னன்னு பார்க்கலாம். அப்புறம் பில்லி சூனிய ஜபம்னா என்னன்னு பார்க்கலாம். சரி, பில்லி சூனியம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய சித்தத்திற்கு, அதாவது தேவனுடைய திட்டத்திற்கு முரண்பாடாக செயல்படும் நினைக்கும் எல்லா வல்லமைகளையும் நம்ம என்னன்னு சொல்லலாம்? பில்லி சூனியம்னு சொல்லலாம். சரிங்களா? அதாவது சூனியம்னா என்னதுங்க? முட்டை, ஜீரோ இல்லைங்களா? ஒன்றும் இல்லாமைன்னு அர்த்தம் இல்லைங்களா? சோ ஒன்றும் இல்லாமை ஆக்குதல், அதுதான் சூனியம்னு சொல்றோம். இப்போ கர்த்தருடைய சித்தத்திற்கு விரோதமாக செயல்படுகிற எல்லாத்தையுமே நம்ம சூனியம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். இப்போ நம்மளுடைய விருப்பத்தின்படி நாம் ஜெபிக்கிறதான ஜபங்கள், இந்த ஜபங்களை தான் நம்ம பில்லி சூனியம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். இப்போ இந்த சூனியத்தை பத்தி இந்த பில்லி சூனியத்தை பத்தி நம்ம புரிஞ்சுக்கணும்னா, முதலாவது ஒரு சில உதாரணத்துக்கு ஒரு சில ஜபங்கள் இப்படிலாம் நம்ம ஜபிப்பது உண்டு. என்ன அப்படின்னா, கர்த்தாவே நாளைக்கு நான் போறேன், இந்த மனிதன் எனக்கு, நான் 10 லட்ச ரூபா கடன் கேட்டிருக்கிறேன், இந்த மனிதன் எனக்கு 10 லட்ச ரூபா கடன் கொடுக்கணும். கடன் வாங்குறதே தப்பு, அதுல என்ன ஜபம் வேற? கடன் வாங்க போறேன், அவரு எனக்கு கடன் கொடுக்கணும். இது பேர் என்ன தெரியுமா? சூனிய ஜபம். ஏன்னா கடன் வாங்கிறது தேவனுக்கு பிரியமில்லாதது. இன்னொருத்தரை, வேறொரு மனிதரை மேனிபுலேட்னா அவர்களை கட்டுப்படுத்தும் விதமாக ஏறெடுக்கிற ஜபங்கள். நான் சொல்றது புரியுதுங்களா? இத தேவ பிள்ளைங்க நிறைய பேர் இது என்னன்னே தெரியாம நிறைய பேர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மற்றவர்களை கட்டுப்படுத்தும் நோக்கத்திலே நாம் ஏறெடுக்கும் எல்லா ஜபங்களும் பில்லி சூனிய ஜபங்களாக இவை இருக்கிறது.
நான் இவரை போய் சந்திக்க போறேன், இவர் எனக்கு இந்த வேலையை கொடுக்கணும், ஆண்டவரே உமக்கு சித்தமா இருந்தா அந்த வேலை கிடைக்க பண்ணுங்கன்ற ஜெபம் வேற. இவங்களை சந்திக்க போறேன், இவங்க எனக்கு வேலை கொடுக்கணும், இந்த மாதிரி நாம் ஜெபிக்கிறதான ஜெபங்கள். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, கர்த்தாவே நான் இந்த பெண்ணை நேசிக்கிறேன், அவளுக்கு கூட எனக்கு கல்யாணம் நடக்கணும், நான் இந்த பொண்ணை லவ் பண்றேன், இல்லை நான் இந்த பையனை லவ் பண்றேன், எனக்கு இந்த பையனை நீங்க என்ன பண்ணி வைக்கணும், கல்யாணம் பண்ணி வைக்கணும். என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ, நான் உங்க பிள்ளை. இப்படிலாம் வேற பிட்டு போட்டுக்கிறது எக்ஸ்ட்ரா. நான் உங்க பிள்ளை வந்திருக்கிறேன், நீங்க எதை கேட்டாலும் செய்வேன்னு சொன்னீங்களே, அதனால இப்படிலாம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் போட்டு என்ன பண்றது ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இதை செய்யுங்க ஆண்டவரே, அதை செய்யுங்க ஆண்டவரே. அது கர்த்தருடைய பார்வையில அருவருப்பானதாக இருக்கிறது. அப்போ நம்ம ஏறெடுக்கிறதான ஜெபங்கள் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும்? ஏன் இந்த மாதிரி ஜெபங்களை கர்த்தர் அருவருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னா, இது என்ன பண்ணுது? பொதுவா ஜெபம்ன்றது என்ன பண்ணணும், ஜெபம்னால என்ன பண்ணணும் அப்படின்னா, பரலோக ராஜ்யத்துல பிதாவானவர் தன்னுடைய ஆதீனத்தில் வைத்திருக்கிறதான திட்டத்தை பூமியிலே நிறைவேற்றும்படியாக ஏறெடுக்கிற கட்டளைகளுக்கு பேர் தான் என்னது? ஜெபம். நான் சொல்றது புரியுதா? ஜெபம்னா என்ன தெரியுமா? பரலோகத்துல தேவனுடைய திட்டத்திலே என்ன நிர்ணயம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அதை பூமியிலே நிறைவேற்றும்படி நாம் சொல்லுகிறதான கட்டளைகள் பேர் தான் என்னது? ஜெபம். அதனாலதான் கர்த்தருடைய ஜெபத்துல கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னன்னு சொன்னாரு? முதலாவது ஆரம்பிக்கும் போது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அடுத்தது அவர் சொல்றது, உம்முடைய சித்தம், ஏன் சித்தம் இல்லை, ஏன் விருப்பம் இல்லை, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. இங்க எங்கேயாவது நம்மளுடைய சுயமான ஒரு காரியம், என் விருப்பம், என் இஷ்டம் அப்படின்னு ஏதாவது அந்த பிரேயர்ல எங்கேயாவது ஏசப்பா சொல்லி கொடுத்துருக்கிறாரா? இல்ல. அப்போ நாம் இவ்விதமாக தேவனுடைய ராஜ்யத்திலே, பிதாவினுடைய இருதயத்திலே தோன்றாத எந்த ஒரு எண்ணத்தையும் கட்டாயப்படுத்தி இந்த பூமிக்குள் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் ஜெபித்தாலும் அது எப்படிதான் பார்க்கப்படுது தெரியுமா? பில்லி சூனிய ஜபங்களாக அவை பார்க்கப்படுகிறது. அதை இந்த நாட்களிலே எப்படி உடைக்க போறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். சரி, அப்போ நம்மளுடைய ஜபங்கள் எப்படிதாயா இருக்கணும்? என் இஷ்டத்துக்கு ஜெபம் பண்ணக்கூடாதுன்றீங்க, பிதாவினுடைய சித்தத்தின்படி ஜெபம் பண்ணணும்ன்றீங்க. அப்ப பிதாவினுடைய சித்தத்தை அறிந்து கொள்றது எப்படி? அதுக்கு தான் நாங்க திரும்ப திரும்ப என்ன சொல்றோம், நம்ம பைபிளை படிங்க, வசனத்தை வாசிங்க. வாசிக்க தான் வசனம் உள்ள போக போக தான் பிதாவினுடைய சித்தம் என்னவென்பதை நம்மளால என்ன பண்ண முடியும்? புரிந்து கொள்ள முடியும். வசனம் தெரியாதவன் ஜெபிச்சானா அவன் ஜெபம் எல்லாம் எப்படிப்பட்ட ஜெபம்? பில்லி சூனிய ஜெபம் தான். வசனம் இல்லாம நம்ம ஜெபிக்க முடியாது. வசனம் இல்லாம நம்ம ஜெபிக்கிறது சுய இச்சையினாலே ஜெபிப்பது, நம் விருப்பம் நிறைவேறும்படி ஜெபிப்பது, மற்றவரை நம் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரும்படி ஜெபிப்பது. இது எல்லாமே கர்த்தருடைய பார்வையிலே அருவருப்பாக காணப்படுகிறது. நம்ம எதுக்காக ஜெபிக்கிறோம்? பதில் வரணும்னு தானே ஜெபம் பண்றோம், ஆமா தானே? இப்ப பதில் வரணும்னா அதற்கு சரியான விதத்துல நம்முடைய ஜெபங்கள் இருக்க வேண்டும். சரிங்களா? இதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். எனக்கு மிகவும் பிடித்த ஒரு ரொம்ப பெரிய ஒரு மிஷனரி இறந்து போயிட்டார். அவருடைய புத்தகத்தை நான் கடந்த ஆண்டுகளுக்கு ஒரு சில ஃபியூ இயர்ஸ் பேக் நான் வாசிச்சேன். சார்ல்ஸ் ஃபினி என்கிறதான ஒரு தேவ மனிதன். அவர் தன்னுடைய புத்தகத்தில் பவர், பேஷன் அண்ட் பிரேயர் என்கிறதான புத்தகத்தில் அவர் எப்படி ஜெபிக்கணுன்றதான் நிறைய அவருடைய டெக்னிக்ஸ்லாம் அவர் சொல்லி கொடுத்தார். அநேக எழுப்புதலுக்கு அவர் காரணமாக பெரும் பங்கு வகித்த ஒரு பெரிய ஊழியக்காரன். சரிங்களா? இப்போ அவர் சொன்னதான ஒரு ஆலோசனையை எனக்கு நான் இந்த குறிப்பிட்ட செய்தியை நான் நோட்ஸ் எடுத்துட்டு இருக்கும்போது எனக்கு டக்குன்னு ஆவியானவர் ஞாபகப்படுத்தினார். என்ன அப்படின்னா, அதுல சார்ல்ஸ் ஃபினி சொல்வார், எப்படி தேவனுடைய சித்தத்தை புரிந்து கொண்டு ஜெபிப்பது அப்படின்னா, அவர் சொல்வாரு, when you associate your heart with the heart of Jesus, உங்களுடைய இருதயத்தை இயேசுவின் இருதயத்தோடு நீங்க இணைச்சிரணுமா. உங்க இருதயம் இயேசுவின் இருதயத்தோடு இணைக்கப்படும் பொழுது, அசோசியேட் நெருக்கமாக வரும் பொழுது, இயேசுவினுடைய இருதயத்தில் இருப்பதெல்லாம் என்ன தெரியுங்களா? பிதாவினுடைய சித்தத்தை செய்யணும்ன்றது தான். அப்போ நம்மளுடைய இருதயம் வேற எதையோ தேடிட்டு இருக்கோம். ஆனா எங்க இருந்து ஜெபம் பண்ணுவோம் தெரியுமா? மூளையில இருந்து ஜெபம் பண்ணுவோம், நம்ம இருதயத்திலிருந்து ஜெபம் பண்றது இல்ல. அன்னைக்கு ஒரு நாள் இன்னொரு ஊழியக்காரர் சொன்ன ஒரு காரியத்தை நான் கேட்டேன். அவர் சொல்றாரு, ஒரு குறிப்பிட்ட ஆராய்ச்சியில, அதாவது
மூளை, இருதயம் கேள்விப்பட்டிருக்கோம். அதாவது சிந்திக்கிறது இங்கன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா? ஆனால் குறிப்பிட்ட ரீசெண்ட் டேஸ் ஆராய்ச்சியில் அவங்க கண்டுபிடிச்சாங்களா, மூளை இல்லாம இருதயத்திலையும் சுயமாக என்ன பண்ண முடியுங்களா, தீர்மானங்களை எடுக்க முடியும். அப்படி அதாவது அதற்குரிய அந்த நியூரைட்ஸ்ன்னு சொல்லுகிறதான ஒரு சில அந்த என்ன சொல்றதுங்க, ஒரு சில உறுப்புகள் வந்து இருதயத்திற்குள்ள இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அவர் எதற்காக அதை சொன்னார்னா, அந்த அவர் பேசிட்டு இருந்த பிரேயர்ல பாத்தீங்கன்னா வெறும் லேடிஸா இருந்தாங்க. ஜென்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 10 பேர் தாங்க. இப்ப நம்ம கூட்டத்திலையும் பாத்தீங்கன்னா நாங்க 3 பேர் தான் இங்க உட்கார்ந்துருக்கிறோம். நீங்க எல்லாருமே லேடிஸ் தான். அப்போ அந்த ஊழியக்காரர் சொன்னாரு, பெண்கள் எப்பொழுதுமே இங்கிருந்து ஜெபிப்பார்கள், ஆனா ஆண்கள் எப்பயுமே இங்கிருந்து ஜெபிப்பாங்களாம். ஸோ அப்படின்னா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நிறைய நேரம் அவங்களுடைய ஜபங்கள், பெண்களுடைய ஜபங்கள் நிறைய நேரம் கேட்கப்படும் சீக்கிரத்தில். ஆனால் ஆண்களுடைய ஜபம் கேட்கப்படாததற்கு காரணம் என்னன்னா, அவங்க தங்களுடைய மூளையிலிருந்து ஜெபிக்கிறாங்க, இருதயத்திலிருந்து ஜெபிக்கல. இப்போ இருதயத்திலிருந்து ஜெபிக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, இருதயம் தான். ஏன்னா மூளை அலமோதிக்கிட்டே இருக்கும், சிந்தனைகள் அலசடிக்கிட்டே இருக்கும். ஆனால் இருதயத்தை நம்ம தேவனுடைய இருதயத்தோட நம்ம ஒன்றிணைச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய ஜபங்கள் வல்லமையான பதிலை நிச்சயம் பெற்றுக்கொள்ளுகிற ஜபங்களாக மாற்றப்பட முடியும். ஹல்லேலூயா. அதனாலதான் எங்க இருந்து நம்ம ஜெபிக்கணும்னு சொல்றோம், இருதயத்திலிருந்து. அதனாலதான் நேசிக்கிறதுல கூட ஏசப்பா என்ன சொன்னாரு, உன்னுடைய முழு இருதயத்தோட, ஃபர்ஸ்ட் அப்படிதான் ஆரம்பிக்கிறார், உன் முழு இருதயத்தோட, முழு பலத்தோட, அப்புறம் தான் முழு சிந்தை, கடைசியா தான் சிந்தை. ஆனா ஃபர்ஸ்ட் என்ன ஆரம்பிக்குது, முழு இருதயத்தோட. இங்க இருந்து தான் எல்லாமே ஆரம்பிக்கணும். அப்போ இந்த சார்ல்ஸ் ஃபின்னி சொன்னதான ஒரு ஆலோசனை, உங்களுடைய இருதயமும் இயேசு கிறிஸ்துவனுடைய இருதயமும் ஒன்றா இணைஞ்சா மாத்திரம்தான் பிதாவினுடைய சித்தத்தின்படியான ஜபங்களை உங்களால ஏறெடுக்க முடியும். சரிங்களா? அப்போ தேவனுடைய சித்தத்தை நம்ம அறிந்து கொள்றது எப்படி? அப்போ தேவனுடைய, அதுக்கு தான் சொன்னேன் உங்களுக்கு, முதலாவது கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து நாம் ஜெபிக்க வேண்டும். கர்த்தருடைய வசனத்தை நாம் நன்கு அறிந்து வைத்திருக்க வேண்டும். இப்போ உதாரணத்திற்கு நமக்கு ஒரு தேவை இருக்குன்னு வச்சுக்கோமே, நமக்கு ஒரு தேவை இருக்கு. அந்த தேவையில கர்த்தரிடத்துல போய், கர்த்தாவே எனக்கு இந்த தேவை அந்த தேவை அப்படின்னு சொல்லி நம்ம பெருசா முறையிட்டு கொண்டிருக்கிறதுக்கு பதிலா, சங்கீதம் 23:1 என்ன வசனம், கர்த்தர் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். இப்ப இந்த வசனம் உங்களுக்கு நினைவுக்கு வந்துச்சுன்னா உடனே நீங்க என்ன பண்ணலாம், இந்த வசனத்தை சொல்லி நீங்க ஜெபிக்கலாம். ஏன்னா வசனத்துல என்ன போடப்பட்டிருக்கிறது, அவர் என் மெய்ப்பரா இருக்கிறபடினாலே தாழ்ச்சின்னு என்னது, குறைவு என்பது எனக்கு இல்லை. இப்போ நான் என் இஷ்டத்துக்கு ஏசப்பா அதை சந்திங்க இதை சந்திங்கன்னு ஜெபம் பண்றது வேற, வசனத்தை சொல்லி இந்த வசனம் இப்படி போடப்பட்டிருக்கிறது, அதனாலே எனக்கு இந்த விஷயத்துல குறைவு என்பது இருக்க போவது இல்லை என்கிறதான விசுவாசத்தோடு ஜெபிப்பது வேறு. இந்த ரெண்டாவது டைப் ஆஃப் பிரேயருக்கு தான் நிச்சயமாக பதில் உண்டு. ஏன்னா அது எங்க வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது, ஏன் மூளையில தோன்றினது அல்ல, கர்த்தருடைய வசனத்திலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்ப கர்த்தருடைய வசனத்திலே வெளிப்படுத்தப்படாத எந்த ஒரு காரியத்தையும் நம்ம இஷ்டத்திற்கு நம்ம ஜெபிக்கும் போது அது எப்படிப்பட்ட ஜெபமாக பார்க்கப்படுகிறதுங்க, பில்லி சூனிய ஜெபமாக அது பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அது ஒன்று தேவனுடைய இருதயத்திலும் தோன்றவில்லை, இரண்டாவதா நீங்கள் மற்றவர்களை கட்டுப்படுத்தும் நோக்கத்திலும் சூழ்நிலைகளை கட்டுப்படுத்தும் நோக்கத்திலும் நீங்கள் என்ன பண்றீங்க, அந்த ஜெபங்களை ஏறெடுக்கிறீங்க. அது கர்த்தருடைய பார்வைக்கு அருவருப்பானதாக இருக்கிறது. அப்போ ரெண்டு காரியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சோ முதலாவது, தேவனுடைய சித்தம் என்னவென்பதை அறிந்து கொள்ளணும். சரிங்களா? தேவனுடைய சித்தத்தை நம்ம அறிந்து கொள்ளணும். தேவனுடைய சித்தம்ன்றது புதிர் கிடையாது. நிறைய பேர் அப்படி நினைச்சுக்குவாங்க, ஐயோ ஆண்டோடைய சித்தத்தை அறிந்து, ஐயோ மண்டையை பிச்சுக்கணுங்க, ஒண்ணுமே புரியாதுங்க அப்படிலாம் சொல்றதுக்கே வாய்ப்பே இல்லை. தேவனுடைய சித்தம் தெளிவாக தேவனுடைய இருதயத்தை ஆசைப்படுறவங்களுக்கு கர்த்தர் பிளெயினா எக்ஸ்பிளைன் பண்ணுவார். புதிர்லாம் வச்சு, ட்விஸ்ட்லாம் வச்சு, பசில்ஸ்லாம் வச்சு இதை சால்வ் பண்ணி கண்டுபிடிக்கலாம் சொல்ல மாட்டார். இந்த மேக்ஸ்ல ஈக்குவேஷன்லாம் படிப்போம் பார்த்தீங்களா, a+b² ஏதாவது படிச்சு ஃபைண்ட் எக்ஸ்ன்னு இருக்கும், அடப்பா மண்டை பிச்சுக்குதே சாமின்னு யோசிப்போம் இல்லையா? அந்த மாதிரிலாம் தேவனுடைய சித்தத்தை அப்படிலாம் பெரிய ஃபார்முலாலாம் போட்டு படிக்க வேண்டிய அவசியமே, கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப ரொம்ப எளிமையானது. ஆனால் ஒன்று இருக்கணும், நம்முடைய இருதயம் அவருடைய இருதயத்தோட இணைந்து இருக்க வேண்டும், அசோசியேட், இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். நம்முடைய இருதயமும் அவருடைய இருதயமும் இணைக்கப்பட்டால் ஒழிய தேவனுடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள முடியாது. அடுத்ததாக, தேவனுடைய வார்த்தையில நமக்கு ஒரு அறிவு உண்டாயிருக்க வேண்டும். கர்த்தருடைய வசனம் இல்லாம நம்ம ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபங்கள் தேவனுக்கு அருவருப்பான ஜெபங்களாக இருக்கிறது. அடுத்ததாக இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம்,
இந்த விஷயத்தை சொல்லிட்டு அடுத்த பகுதிக்குள்ள நம்ம போக போறோம். இது என்ன தெரியுங்களா? பிதாவினுடைய சித்தத்தை பூமியில நிறைவேற்றத பார்த்து நமக்கு ஒரு சந்தோஷம் வரணும். நான் சொல்றது புரியுதா? அதாவதுங்க 2 விதத்துல சந்தோஷப்படலாம். ஒண்ணு, நான் நினைச்சது எனக்கு கிடைச்சதுன்னு சந்தோஷம். நான் ஜோம் பண்ணப்பா, நினைச்ச உடனே நான் இப்படி ஜோம் பண்ண பாருங்க, ஜோம் பண்ணதெல்லாம் கிடைச்சிக்கிட்டே இருக்குதுங்க அப்படின்றதுல ஒரு சந்தோஷம். ஆனா இன்னொரு சந்தோஷம் ஒன்று இருக்கு. அது என்ன தெரியுங்களா? பிதாவானவருடைய சித்தம் பூமியிலே நிறைவேறுகிறது என்பதிலே நமக்கு வர்ற சந்தோஷம். இப்போ இதுல எந்த சந்தோஷம் உங்களுக்கு வேணும்? நம்ம ஃபர்ஸ்ட் தான் எப்பயுமே ப்ரிஃபர் பண்ணுவோம். ஏங்க அவரு எனக்கு நான் சந்தோஷப்படுறதுக்கு ஆப்போசிட்டா அவர் ஏதாவது செஞ்சு விட்டாருன்னா என்ன பண்றது? அதனால என்னப்பா அதெல்லாம் ஜெபம் பண்றது இல்லை. ஆனா பாருங்க, அப்படிப்பட்ட ஜபங்கள் தான் கர்த்தர் ஏற்காத ஜபங்கள். ஏன் இஷ்டத்திற்கு, ஏன் விருப்பத்திற்கு ஜெபிக்கிற ஜபம் அது தேவன் ஏற்காத ஒரு ஜபமாக இருக்கிறது. அப்போ தேவனுக்கு ஏற்ற ஜபம் எது தெரியுங்களா? பிதாவினுடைய சித்தம் நிறைவேறத பார்த்து அதுல எனக்கு ஒரு மன நெகிழ்ச்சி, ஒரு நிறைவு, எனக்குள்ள ஒரு ஆனந்தம் வரணும். சே, ஆண்டவர் செஞ்சுட்டாருப்பா. ஆண்டவர் எதுக்காக செஞ்சாரு? ஏன் ஆசைக்காக இல்ல, தன்னுடைய மகிமையை நிலைநாட்ட செஞ்சுட்டாருப்பா. அப்ப நம்ம ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜபங்களும் எதை நம்ம முக்கியத்துவப்படுத்தணும் தெரியுமா? பிதாவினுடைய சித்தம் நிறைவேறது மாத்திரம் இல்ல, அதன் மூலமா அடைய போகிறதான மகிமையையும் நம்ம என்ன பண்ணணுங்க, நம்மளுடைய போக்கஸ்ல எப்பயுமே இருக்கணும். ஹல்லேலூயா. இப்ப நான் என் இஷ்டத்துக்கு, இப்ப உதாரணத்துக்கு நான் ஒரு பைக் வச்சிருக்கேன், சரிங்களா? இப்போ எனக்கு ஒரு 5 லட்ச ரூபா பைக்கை பார்த்து எனக்கு ஒரு ஆசை வருது. இப்போ அந்த 5 லட்ச ரூபா பைக்கை பார்த்து ஆசைப்பட்டோன்னு நான் ஜெபம் பண்றேன், ஆண்டவரே இப்படிப்பட்டதான ஒரு பைக்கை கர்த்தர் எனக்கு தருவீராக 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 நான் 4 வருஷமா ஜெபம் பண்றேன்னு வச்சுப்போம். இப்போ இந்த பைக்கை நான் ஓட்டுறதுனால எனக்கு என்ன நடக்கும்ன்றது தேவனுக்கு மட்டும்தான் தெரியும். இவனை பார்த்து நிறைய பேர் பொறாமப்படுவாங்க, வன்கண் எரிச்சல் வரும். அதனால இவன் குப்பரை அடிச்சு கீழே ரோட்ல விழ போறான், அதனால பைக்கை கொடுக்க கூடாதுன்னு அவர் தீர்மானம் பண்ணியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன பண்ணிட்டு இருப்பேன்? எனக்கு அதை தாரும், எனக்கு அதை தாரும், எனக்கு அதை தாரும். ஆனா ஆண்டவர் என்ன நினைச்சிருப்பாருன்னா, உனக்கு இப்ப இருக்கிற பைக் போதும், இருக்கிற பைக்ல போய் ஊழியத்தை நிறைவேற்றி என்னுடைய மகிமையை நீ வெளிப்படுத்து, அதுதான் வேணும். நான் சொல்றது புரியுதுங்களா? என்னுடைய ஆசை 5 லட்ச ரூபா பைக்கு. ஆனா கர்த்தருடைய விருப்பம் என்ன? அவருடைய இருதயத்தில் இருக்கிற விருப்பம் என்ன? இருக்கிறதுல நிறைவோட இருந்து தேவனுடைய மகிமைக்காக ஒரு செயலை நான் செய்யணும், அதுதான் அவருடைய விருப்பம். இப்போ என் இஷ்டத்திற்கு நான் பண்ற ஜெபம் என்னவா மாறிடுதுன்னா, கர்த்தருடைய பார்வையிலே அருவருப்பானதும் வெறுமையை ஏற்படுத்துகிற ஜெபமுமாக மாறிவிடுகிறது. அப்போ முதலாவது விஷயம் சொன்னேன், தேவனுடைய சித்தத்தை புரிந்து கொள்ளணும். ரெண்டாவதா சித்தத்தை புரிந்து கொள்றதுல தேவனுடைய வார்த்தையில நமக்கு அறிவு பெருக வேண்டும். அடுத்து மூன்றாவதாக கர்த்தருடைய மகிமை பூமியிலே வெளிப்படுவதை பார்க்கிற ஒரு சந்தோஷம் நமக்கு வேணும். ஏன்னா நமக்கு நம்ம மனசுக்கு பிடிச்சதை நடந்தாதான் சந்தோஷம் நம்ம நினைக்கிறோம், பார்த்தீங்களா? இதுதான் சுயநலமான வாழ்க்கை. சுயநலமா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, என் ஆசை என் மனசுக்கு பிடிச்சிருக்கிறது, எனக்கு வேணும், எனக்கு எனக்கு எனக்குன்ற பேச்சு தான். ஆனா உண்மையா இந்த ஜெப வீரர்கள் இல்ல ஜெபத்திற்கு பதில் வர வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் அவங்க எதை பிரதானப்படுத்துவாங்கன்னா, கர்த்தருடைய மகிமையை தான் எப்பயுமே அவர்கள் பிரதானப்படுத்துவார்கள். ஹல்லேலூயா. சோ இப்படிப்பட்டதான ஒரு ஜெப வாழ்க்கை நமக்கு இந்த நாட்களிலே அவசியமாக இருக்கிறது. சரி, இப்போ இப்படிப்பட்டதான பில்லி சூனிய ஜபங்களை ஒன்று நம்ம செஞ்சுட்டு இருக்கலாம், இல்லை நமக்கு விரோதமாக யாராவது மனிதர்கள் நமக்கு விரோதமாக செய்கிறவர்களாக இருக்கலாம். அது அப்படிப்பட்ட பில்லி சூனியங்கள், பில்லி சூனிய கிரியைகளோ பில்லி சூனிய ஜபங்களோ நமக்கு விரோதமாக இருக்கும் பொழுது நடக்கக்கூடிய பின்விளைவுகள் என்ன, அது எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி நான் சொல்றேன். முதலாவது, நம்மளுடைய வாழ்க்கையில தொடர்ச்சியாக குழப்பமும் ஏமாற்றமும் தோல்வியும் இருந்து கொண்டே இருக்கும். எழுதுறவங்க நீங்க தயவு செஞ்சு எழுதி கொள்ளுங்க. எப்பொழுதும் குழப்பமும் ஏமாற்றமும் தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்கும். அடுத்ததாக, நமக்கு விரோதமான பகைமை, எங்கேயோ ஒரு இடத்துல எனக்கு தெரியாத ஒரு நபர்கிட்ட இருந்து ஒரு பகைமை உணர்வு ஒன்று என்னை சுத்தி வந்துகிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி நமக்கு உணர்த்தப்படும். என்னை யாரோ பகைக்கிறாங்க, என்னை பார்த்து பொறாமப்படுற கண்கள் நிறைய இருக்குது, அது நம்மளாலே ஃபீல் பண்ண முடியும். அந்த மாதிரி நீங்க உணரலாம். பகைமை உணர்வோடு இருக்கிறதான தாக்கங்கள் நம்மை சுற்றி இருக்கும். அடுத்ததாக, பதில் வராத ஜபங்கள்.
தேவனுடைய சித்தத்தின்படி ஜெபித்தும் பதில் வராத ஜபங்கள். கர்த்தருடைய சித்தம் அறிஞ்சுதான் ஜெபிக்கிறோம், ஆனா அதுக்கு பதில் வராது. அடுத்ததாக, நான்காவதாக, நம் மேல ஏதோ ஒரு கனமான ஒரு பலு, ஒரு வெயிட் வச்ச மாதிரி ஸ்பிரிச்சுவலா, ஆவிக்குரிய நிலையில நம்மளால ஃப்ரீயாவே இருக்க முடியாது, லகுவாக இருக்க முடியாது. நம்ம மேல ஏதோ ஒரு சுமையை சுமந்து கொண்டு நடப்பதை போல ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் உணருவோம். நான்காவதா. ஐந்தாவதாக, தொடர்ச்சியாக சத்ருவின் தாக்குதல்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கும். பிரேக்கே இல்லாம ஒன்னு விட்டு அடுத்த பெருமூச்சு விடுறதுக்குள்ள அடுத்தது ஒன்று வந்துடும். அடுத்த போராட்டத்துக்கு மேல போராட்டங்கள், பிரச்சனைகள் எழும்பிக் கொண்டே இருக்கும். 5. ஆறாவதாக, எப்பொழுதுமே தீர்மானம் எடுப்பதிலே குழப்பமும் மனசிதைவும் இருக்கும். டக்குன்னு ஒரு தீர்மானம் எடுக்க முடியாது, யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க, என்ன பண்றதுனே தெரியலங்க, குழப்பமாவே இருக்குது. ஒரு தீர்மானம் எடுக்க முடியாம திணறிக்கிட்டு இருக்கிறவங்களா இருப்பாங்க. அடுத்ததாக, அநேக நாட்களான தாக்கங்கள், அதாவது சஸ்டெயின்ட் அட்டாக்ஸ். ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அந்த பிரச்சனை முடியறதுக்கு பல வருடங்கள் ஆகும். நீண்ட நாட்களான அழுத்தங்கள், போராட்டங்கள், சத்ருவின் போராட்டங்கள். இப்ப எதெல்லாம் நான் வெளிப்படையாக உணர்ந்தனோ அதையெல்லாம் நான் எழுதியிருக்கிறேன். 7 காரியங்கள். சரிங்களா? இப்போ நீங்க என்கிட்ட கேட்கலாம், இப்ப எப்படி உங்களுக்கு இந்த காரியத்தை கர்த்தர் வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி. என்னுடைய வாழ்க்கையில நான் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலைக்காக நான் மிகவும் அதிகமாக ஜெபித்து கொண்டிருந்தேன். நான் சொல்றது ஒரு ஃபியூ வீக்ஸ் பேக், ஒரு சில வாரங்களுக்கு முன்பதாக நான் ஜெபித்து கொண்டிருந்த பொழுது ஒரு குறிப்பிட்ட நபரனுடைய தாக்கம் என் மேல அதிகமாக இருந்ததாக நான் கனவுல உணர்த்தப்பட்டேன். நிறைய நேரங்களில் அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் என் மேல இருக்கிற மாதிரியே, அதாவது நிறைய நேரம் அவங்க தேவனை அறிஞ்சவங்க தான், ஆனா அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் என் மேல இருக்கிற மாதிரி ஒரு சில கனவுகள், 2, 3, 4 கனவுகள் வந்தது. எனக்கு ரொம்ப நான் குழம்பிட்டு நான் அப்பா கிட்டலாம் ஷேர் பண்ணி அதற்காக நாங்கள் எல்லாம் ஜெபித்துட்டு இருந்தோம். அப்போ போன வாரத்தில் இதனுடைய பாரம் என்னை ரொம்ப அழுத்த ஆரம்பித்தது. என்னது இது, என்ன பிரச்சனையா இருக்கும் அப்படின்னும் போது இரவு எனக்கு தூக்கம் வரல. மனைவி தூங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் எந்திரிச்சு லைட் போட்டு சோஃபாவில் உட்காந்து கொஞ்ச நேரம் ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போது கர்த்தர் ஒரு வார்த்தையை கரெக்டாக அந்த நேரத்தில் பேசின ஒரு வார்த்தை தான் விச் கிராஃப்ட் பிரேயர்ஸ். கரெக்டாக எக்ஸாக்டாக இந்த வார்த்தையை ஆவியானவர் தெளிவாக என்னோடு பேசினார். பில்லி சூனிய ஜபங்களை உடைச்சி அதை அறிந்துகொள், அதை பற்றி அதை உடைத்து மேற்கொள்வதற்கான வழிகளை தேடு அப்படின்னு சொல்லி ஒரு சத்தத்தை நான் கேட்டேன் இரவு வேளையில். உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு நான் அது என்னன்னே எனக்கு புரியல, அது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியாமல் நான் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ப்ரௌஸ் பண்ணிட்டு இருந்தேன், எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ ஒரு குறிப்பிட்ட ஊழியக்காரர் திடீரென்று அவர் சின்ன ஒரு யூடியூப்ல ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தார். அதில் அவர் இப்போ நம்ம வாசிச்சோம் இல்லைங்களா, 1 சாமுவேல் 15:23 இந்த வசனத்தை சொல்லி அதில் அழகாக நான் ஆவியானவர் என்கிட்ட என்ன வார்த்தையை பேசினாரோ அந்த வார்த்தையை மாத்திரம் அந்த ஊழியக்காரர் சொன்னார். வெறும் 60 செகண்ட் தான். 60 செகண்ட்ல அந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. அதோட ஃபுல் வீடியோவும் எனக்கு கிடைக்கல. ஆனால் எனக்கு புரிஞ்சு போச்சு, அப்போ இது ஏதோ தேவனுடைய சித்தத்திற்கு எதிர்மறையான ஏதோ ஒரு காரியம் போல அப்படின்னு சொல்லி அப்புறம் அதற்காக நான் ஆராய ஆரம்பித்தேன். அதனுடைய விளைவாக தான் இந்த முக்கியமான செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். சரி, இப்போ ஒருவேளை நீங்க கேட்கலாம், நம்ம ஏன்பா நான் ஏன் அதை தெரிஞ்சுக்கணும்? ஏன்னா நம்ம எல்லாருமே, நம்மை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நமக்காக தேவ சித்தத்தை மாத்திரமே ஜெபிக்கிற மனிதர்கள் நம்மை சுற்றி கிடையாது. நம்ம சுற்றி இருக்கிற மனிதர்கள்ல அநேகர் தங்களுடைய விருப்பம் நம்மில் நிறைவேறும்படி ஜெபிக்கிற மனுஷங்களும் இருக்கிறாங்க. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், எல்லாருமே தேவ சித்தம் இவங்க வாழ்க்கையில நடக்கணும்னு ஜெபிக்கிறவங்க கிடையாது. கிறிஸ்தவங்க தான். ஆனா அவங்க எப்படி தெரியுமா ஜெபம் பண்றாங்க? நான் இப்படி நினைக்கிறேன், இதை அவன் செஞ்சானா நல்லா இருக்கும். தேவன் என்ன நினைக்கிறான்றதை யோசிக்கவே மாட்டாங்க. நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு உதாரணத்தை சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு மனுஷர், அவர் நல்ல ஒரு பெந்தேகோஸ்தே சபைக்கு போகிறதான ஒரு தேவ மனிதன். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எனக்கு ஞாபகம் இருக்கு, நம்ம சர்ச்சில் நான் சொல்லியிருக்கேன். இப்போ அவர் ரொம்ப நாள் கழிச்சு அவரை நான் பார்த்த பொழுது
அவர் வந்து சொன்னார், தம்பி ஆண்டவர் மகத்துவமான காரியங்கள். அவங்க வந்து அவங்களுடைய கூடுகையில் வருஷம் வருஷம் அவங்க வந்து கன்வென்ஷன் கூட்டங்கள்லாம் நடத்துவாங்க. அப்போ அந்த கன்வென்ஷன் கூட்டத்தில் பயங்கரமாக நிறைய மக்கள், இந்தியா தேசத்திலிருந்து நிறைய மக்கள்லாம் கூடி வருவாங்க. அப்போ அவங்க கூடி வர்ற இடத்துக்கு பக்கத்தில் ஒரு ஒரு குடும்பம் ஒருத்தங்க இருந்தாங்களாம். அவங்க என்ன பண்ணாங்களாம், இவங்க போடுற சத்தத்தில் போய் பயங்கரமாக போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. இவங்க ஓவராக சவுண்ட் வச்சுக்கிட்டு இவங்க டாம் டூம்னு கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படின்ன உடனே போலீஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த சபை இந்த ஊழியத்தை நடத்திட்டு இருக்கிறவங்க கிட்ட வந்து வார்ன் பண்ணிட்டு, சவுண்டெல்லாம் கம்மி பண்ணுங்க, எதுக்கு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி மிரட்டிட்டு இவங்க போயிட்டாங்களாம். உடனே இந்த குறிப்பிட்ட ஊழியக்காரங்க இவங்கெல்லாம் சேர்ந்து இவங்க என்ன ஜோம் பண்ணியிருக்கிறாங்கன்னா, கத்தாவே உம்முடைய பிள்ளைங்க நாங்கள், அவங்க வந்து உங்களுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறாங்க, அவங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அழிவை கொண்டு வருவீராக, அப்படி இப்படின்னு ஜோம் பண்ணாங்களாம். இது முடிஞ்சது. ஒரு வருஷமாக ஜோம் பண்ணியிருக்கிறாங்க இந்த ஜபத்தை. அடுத்த வருஷம் கன்வென்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி வந்து அவங்களுடைய அந்த கம்ப்ளைண்ட் பண்ணாங்க இல்லைங்களா, அந்த வீட்டில் திடீரென்று சொல்லி அவங்களுடைய வீட்டில் இருந்த கிச்சனில் இருந்து சிலிண்டர் வெடித்து வீட்டில் இருந்த 4 பேர் செத்து போயிட்டாங்களாம். இப்போ அவர் சொல்றாரு, தம்பி கர்த்தர் எவ்வளோ அற்புதம் பண்ணியிருக்கிறாரு பாருங்க, நமக்கு விரோதமாக இருந்த 4 பேர் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, முடிச்சு கட்டிட்டாரு. இது என்ன ஆவி? தேவன் இப்படி செய்வாரா? யோசிச்சு பாருங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் தேவன் அதை செஞ்சார். அது எப்படி ஒரு 4 பேரை, இவங்களுக்காக 4 பேரை எப்படி ஆண்டவர் கொல்ல முடியும்? அது எப்படிப்பட்ட ஆண்டவரா இருப்பார்? அப்போ பாவிகளுக்காக உயிரையும் கொடுக்கிறவரு எப்படி இந்த விஷயத்தை செய்வாரு? இதை யாராவது நம்ம யோசிக்கிறோமா? அவங்களுக்கு அந்த யோசனையே வரல. இவர் தம்பி பாருங்க கர்த்தர் எப்படி செஞ்சிருக்கான்னு என்கிட்ட ரொம்ப பெருந்தன்மையாக சொல்லிட்டு இருந்தாரு. நான் அவருக்கு என்ன பதில் சொல்றது? எனக்கு மண்டையில் அப்படியே 1008 விஷயம் ஓடி சூடாகி போச்சு மண்டை. இவர்கிட்ட என்ன பதில் சொல்றது? அப்படிங்களா அங்கிள், ரொம்ப சோத்திரம், நன்றி நன்றின்ட்டு கிளம்பி வந்துட்டேன். ஆனா உண்மையில பாருங்க, இது பேரு தான் பில்லி சூனியம். ஒருத்தங்க நமக்கு எதிராக இருக்கும் போது நம்ம அவங்க ரட்சிப்புக்காக ஜோம் பண்ணணுமா, அவங்க அழிவுக்காக ஜோம் பண்ணணுமா? அப்போ ஒருத்தங்க அழியும்படி நம்ம ஜோம் பண்றோம்னா அந்த அழிவை கொண்டு வர்றவர் தேவன் அல்ல. நீங்க இயேசுவின் நாமத்துல ஜோம் பண்ணிக்கோங்க, ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையில ஜோம் பண்ணுங்க, என்ன வேணா பண்ணுங்க, உபவாசம் பண்ணி ஜோம் பண்ணுங்க. ஆனா அழிவை, அதாவது தேவனுடைய இருதயத்தில் வெளிப்படுத்தப்படாத ஒரு காரியத்தை இந்த பூமியில நிறைவேற்றும்படி நீங்க செய்யற எல்லா ஜபத்தையும் பக்கத்துல இருந்து யாரும் ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்க தெரியுமா? பிசாசும் ஒட்டு கேட்கிறான். அப்ப அந்த காரியத்தை, அழிவை நீ விரும்புறியா? அழிவை எனக்கெல்லாம் கை வந்த கலை. ஒருத்தங்களை போட்டு தள்ளணுமா? எனக்கு கை வந்த கலை. ஒருத்தங்களை கொலை செய்யணுமா, ஒருத்தங்களை அழிக்கணுமா, எனக்கு என்கிட்ட சொல்லு, நான் பார்த்துக்கிறேன். இப்படி ஆர்வமா இந்த வேலையை செய்ய நினைக்கிறதான சத்துரு ஒருவன் நம்முடைய ஜபங்களை கவனித்து கேட்டுக்கொண்டிருக்கிறான். ஆனா நீங்க எப்ப பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேறும்படி ஜெபிக்கிறீங்களோ அப்ப அவனுக்கு ஆகாது, காதுக்குள்ள எரியும். பிதாவினுடைய சித்தத்தை நீங்க பூமியில நிலைப்படுத்தும்படி நீங்க ஜெபம் பண்ணி பாருங்களேன். பிசாசால உங்க ஜெபத்தை ஒட்டு கேட்கவே முடியாது. வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணி பாருங்களேன், பிசாசால உங்களுடைய ஜெபத்தை தடை பண்ணவே முடியாது. ஆனா எப்போ வசனத்தை மீறியும் நம்ம இஷ்டத்திற்கு நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கிறோமோ பிசாசுக்கு அது நல்லா லட்டு சாப்பிடுற மாதிரி, கண்ணா லட்டு தின்ன ஆசையா மாதிரிதான். அவன் என்ன பண்றான், நல்லா இஷ்டத்துக்கு வா வா வா, இதை தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன், எதுக்கு நீ இயேசுகிட்ட எல்லாம் போய்கிட்டு இருக்கிற, வா இந்த வேலையை நானே செஞ்சு முடிச்சிடுறேன், எனக்கெல்லாம் ரொம்ப ஈஸி, இது நான் ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறேன், நோ சார்ஜ், நான் இதுக்காக நான் எந்த ஃபீஸும் வாங்குறது கிடையாது, அழிக்கணுமா செஞ்சிடலாம், போட்டு தள்ளணுமா செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஆயத்தத்தோட காத்திருக்கிற சத்துருவுக்கு நம்மளா என்ன பண்றோம் தெரியுங்களா? நம்மளா போய் ஜபம்ன்ற பேர்ல நம்ம சூனியம் வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க பிரியமானவர்களே, வசனம் மனசுக்குள்ள மூளையை நிரப்பாம நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய ஜபங்கள் முக்காவாசி நேரம் இச்சையினால வர ஜபமும், அது வெறுமையை ஏற்படுத்துகிற ஜபமும், ரொம்ப முக்கியமா நமக்கு நாமே இல்ல மற்றவருக்கோ இல்ல நமக்கோ நம்மளே சூனியம் வச்சுக்கிற மாதிரி. பழமொழி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சொந்த காசுல சூனியம் வச்சுக்கிட்ட மாதிரி ஆயிடுச்சுங்க அப்படின்வாங்க, பார்த்துருக்கிறீங்களா? அதுதான் நீங்க பண்ற ஜபம் உங்களுக்கே ஆபத்துல போய் முடியும். ஏன் தெரியுமா? கர்த்தருடைய வசனம் மனசுல இல்ல, வார்த்தை இல்ல, பிதாவினுடைய சித்தம் தெரியல, நம்ம இருதயம் இயேசுவினுடைய இருதயத்தோட ஒன்னா இசைஞ்சு இருக்குல்ல. இப்படி தனித்திருந்து நான் ஜெபிக்கிற ஜபம், இயேசுவின் நாமத்துல ஜெபம் பண்ணுங்க, எபிரேய பேர்ல யெஷுவான்னு போட்டு ஜெபம் பண்ணுங்க, என்ன வேணா ஜெபம் பண்ணுங்க, ஆனா அதை நிறைவேற்றுகிறவன், துரிதமாய் நிறைவேற்றுகிறவன் பிசாசு தான்.
சரிங்களா? சரி, இப்போ என்ன நடக்குது? இப்போ இவ்விதமான ஜெபங்களை நம்ம எப்படி முறிக்கிறது? அதுக்காக ஒரு சில வசனங்களை நம்ம வாசிக்க போறோம். வாசிப்போம். சங்கீதம் 37வது அதிகாரம் 12 இருந்து 15 வரைக்கும். சங்கீதம் 37 12 இருந்து 15 வாசிக்கலாமா? துன்மார்க்கன் நீதிமானுக்கு விரோதமாய் தீங்கு நினைத்து அவன் பேரில் பற்கடிக்கிறான். ஆண்டவர் அவனை பார்த்து நகைக்கிறார். அவனுடைய நாள் வருகிறது என்று காண்கிறார். சிறுமையும் எளிமையுமானவனை மடிவிக்கவும் செம்மை மார்க்கத்தாரை விழப்பண்ணவும் துன்மார்க்கர் பட்டயத்தை உருவி தங்கள் வில்லை நாணேற்றுகிறார்கள். ஆனாலும் அவர்கள் பட்டயம் அவர்களுடைய இருதயத்திற்குள் உருவிப்போம், அவர்கள் வில்லுகள் முறியும். கவனிக்கணும், இங்க துன்மார்க்கனுக்கு எதிராக ஒரு காரியத்தை இங்க தாவீது சொல்றாரு. துன்மார்க்கன் நீதிமானுக்கு விரோதமாய் தீங்கு நினைக்கிறான். தீங்கு நினைக்கிறதுனா நான் சொன்ன மாதிரி இது வெறும் மனிதர்கள் மாத்திரமல்ல, இது மனிதர்கள் பின்புறமாக இருந்து கிரியை செய்கிறதான துன்மார்க்க அசுத்த வல்லமைகள். ஆண்டவர் அவனை பார்த்து, பிசாசுடைய கிரியைகளை பார்த்து நகைக்கிறாரா? அவனுடைய நாள் வருகிறது என்று காண்கிறார். சிறுமையும் எளிமையுமானவனை மடிவிக்கவும் செம்மை மார்க்கத்தாரை விழப்பண்ணவும். கவனிக்கணும், சிறுமையும் எளிமையுமானவர்களும் செம்மை மார்க்கத்தார் இவங்க தான் யாருன்னா தேவனுடைய வழியில் நடக்கிறவர்கள், பிதாவுடைய சித்தத்தை செய்யும்படி ஆசைப்படுறவங்க. அவங்க செய்யற எல்லாவற்றிலும் என்ன ஆசையா இருக்கும் அப்படின்னா, எப்படியாவது தேவனுடைய நாமம் மகிமை அடையணும், எப்படியாவது தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படணும், பிரஸ்தாபமாக்கப்படணும் அப்படின்னு சொல்லி தேவனுடைய ராஜ்யத்தை முதன்மைப்படுத்துறவங்க தான் இவங்க செம்மை மார்க்கத்தார். அவங்கள விழ பண்றதுக்கு துன்மார்க்கர் என்ன பண்றாங்களா? பட்டயத்தை உருவி தங்களுடைய வில்லை நாணேற்றுகிறார்கள். அப்ப இப்படிப்பட்ட ஜபங்கள் சுய இச்சையினாலே மனிதன் இயேசுவின் நாமத்துல கூட ஜோம் பண்ணிட்டோம், எப்படி வேணா ஜோம் பண்ணிட்டோம். ஆனா அவன் என்ன பண்றான் தெரியுங்களா? நமக்கு விரோதமாக என்ன பண்றாங்க தெரியுங்களா? அம்புகளை அவர்கள் எய்கிறார்கள். இதை தான் நம்ம ஏற்கனவே பாஸ்டர் பேசி இருக்கிறாங்க. தீமையின் அம்புகள் கேள்விப்பட்டிருக்கிறோமா? தீமையின் அம்புகள் இது என்ன பண்ணுதுங்க? நிறைய நேரங்களிலே நமக்கு விரோதமா வருது. நம்ம நினைக்கிறோம் ரட்சிக்கப்படாத யாரோ ஒருத்தங்க செய்யறாங்க, அவங்க செஞ்சாலும் இப்போ 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 நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, ரட்சிக்கப்பட்டவங்களும் நமக்கு விரோதமான தீமையான அம்புகளை எய்ய முடியும். நான் எதுக்காக இந்த செய்தியை சொல்றேன்? ஒரு பகைமை உண்டாக்குறதுக்காகவா? இல்ல, நம்மளுடைய ஜெபத்திலே ஒரு வல்லம் இருக்கணும், நம்முடைய ஜெபத்திலே ஒரு புரிதல் நமக்கு இருக்கணும். நம்ம சும்மா ஏதோ கட்டுக்கதை மாதிரி எதையோ கேட்டுட்டு ஜெபம் பண்றவங்க அல்ல. எங்கேயோ பேசப்பட்டதான புராண கதைகளை கேட்டுட்டு வந்து இங்க நம்ம கதை விட்டுட்டு இல்ல. உண்மையாலுமே ஆவி மண்டலத்தில் நடக்கிற காரியங்களை புரிந்தவர்களாய், வெளிப்பாடு உள்ளவர்களாய், தேவனுடைய சமூகத்திலே பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்ற விருப்பம் உள்ளவர்களாய் ஜெபிக்கிறவங்களாய் இருந்தா நமக்கு விரோதமாய் வருகிற இந்த தீமையின் அம்புகளை குறித்து நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அப்ப தீமையின் அம்புகள் அப்படின்னு சொல்லும்போது இது வெறுமனே மந்திரக்காரன் சூனியக்காரன் பண்ற மந்திரம் சூனியம் மாத்திரம் இல்ல, தேவனுக்கு சித்தமில்லாமல் ஜெபிக்கிற எல்லா ஜெபமும் எப்படிப்பட்டதா இருக்குதுங்க? பில்லி சூனியமாக இருக்கிறது. காரணம் நம்ம வாசிக்கிறோம், ரெண்டகம் பண்ணுதல். ரெண்டகம் பண்ணுதல் அங்கேயும் இங்கேயுமாக. அடுத்தது பார்க்கிறோம், முரட்டாட்டம் தேவனுக்கு விரோதமான விக்கிரக ஆராதனையாக இருக்குதுன்னு சொல்லி சாமுவேல் சொல்றாரு. இப்ப ரெண்டு வார்த்தையை சொல்றாரு, ரெண்டகம் பண்ணுதல், முரட்டாட்டம், ரிபெலியஸ் நேச்சர். கர்த்தருக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க, ஆனா ஜபம் மட்டும் பயங்கரமா ஜெபம் பண்ணுவாங்க. கர்த்தருடைய வசனத்துக்கு சொல்ற ஒரு வார்த்தையோட ஒப்பிட்டு நடக்க முடியாது, ஆனா ஜபம் பயங்கரமா இருக்கும், பயங்கரமா அபிஷேகம் இருக்கும், பயங்கரமா வரங்களை வெளிப்படுத்துவாங்க. அவங்க கையை வச்ச உடனே பயங்கரமா தீர்க்க தரிசனம் வரும். இதெல்லாம் பார்த்து தயவு செஞ்சு மயங்கிடாதீங்க. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் இதை பார்த்து தான் அப்படியே பின்னாடி போயிட்டு இருக்கிறாங்க. வரங்களை பார்த்து என்ன பண்றாங்க தெரியுங்களா? ஆமா, அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க. ஐயோ அவரா பயங்கரமான ஊழியக்காரருங்க, அவரா பயங்கரமா தீர்க்கதரிசனம் சொல்றாரு, அவர் வந்த உடனே பாத்தீங்கன்னா வியாதியஸ்தர்கள்லாம் சுகமாகுதுங்க, அது இதுங்கன்னு பயங்கரமா சொல்லிக்கிட்டே இருப்போம். ஆனா உண்மையில அவங்க தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களா அப்படின்றத நம்ம பகுத்தறிய முடியல. அதுக்கு தான் நம்ம முக்கியமா ஜெபம் பண்ணணும்னு கேட்கிறோங்க. பகுத்தறிவை தாங்க இயேசுப்பா, டிசர்னிங் ஸ்பிரிட், ஆவிகளை பகுத்தறிகிறதான கிருபை எனக்கு தாங்க. அதை பற்றி நான் வேற ஒரு நாள்ல பேசுகிறேன். அப்போஸ்தலனாகிய யோவான் அதை பத்தி பேசுறாரு. 1 யோவான்ல பலவிதமான ஆவிகள் இந்த பூமியிலே இருக்குது, நிறைய ஆவிகள் இருக்கிறது. அந்த ஆவிகள் எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்ணணுமா? சோதித்து பார்க்கணும், எல்லாவற்றையும் நம்ம செக் பண்ணணும். எல்லா ஆவியும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? நம்ம நம்பிவிட கூடாது. அப்ப எது தாங்க அளவுகோல்? எதை வச்சுதாங்க ஒரு மனுஷனை நம்ம கரெக்டா தப்பான்னு சொல்றது? கர்த்தருடைய வசனம் தான். கர்த்தருடைய வசனம் தான் நேற்றும்
இன்றும் என்றும் எப்படி இல்லதுங்க, மாறாததா. வானமும் பூமியும் ஒளிந்தாலும் அவருடைய வார்த்தை ஒருபோதும் மாறாததாக இருக்கிறது. பாருங்க, அவங்க என்ன பண்றாங்களா, இந்த துன்மார்க்கர், இந்த சூனியம் பண்றவங்க பட்டயத்தை உருவி வில்ல நாணேற்றுகிறாங்களாம். ஆனாலும் அவர்களுடைய பட்டயம் அவர்களுடைய இருதயத்திற்குள் உருவிப்போம், அவர்கள் வில்லுகள் முறியும். அப்போ அதுதான் கர்த்தர் இந்த நாளில் நமக்கு சொல்றாரு. நமக்கு விரோதமாக தங்க சுய இச்சைகளினாலே ஜெபிக்கிறவர்களுடைய ஜபங்கள் அது அவங்களுக்கே தான் போய் முடிய போகுது, அது உனக்கு வரப்போவது இல்லை. நம்ம அதற்காக நம்ம இந்த நாட்களில் ஜெபிக்க போகிறோம். அடுத்ததாக இந்த சூனியங்களை, பில்லி சூனியங்களை உடைக்கிறதற்கான இன்னொரு முக்கியமான ஒரு கருவி கர்த்தர் நம் மேல வைக்கிறதான அபிஷேகம், தி அனாயிண்டிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுதுங்களா, ஏசாயா 10:27 நம்ம வாசிக்கிறோம், அந்நாளில் உன் தோளி நின்று அவன் சுமையும் உன் கழுத்து நின்று அவன் நுகமும் நீக்கப்படும், அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஏசாயா 10:27. அபிஷேகத்தின் நுகம் இல்லை, அது தப்பா போட்டிருக்கிறாங்க. ஆக்சுவலி நிறைய டிரான்ஸ்லேஷன்ல அபிஷேகத்தின் நுகம்னு இருக்குது. அபிஷேகத்தினால் அதுதான் சரியான வார்த்தை, சரிங்களா? டிரான்ஸ்லேஷன்ல நிறைய மிஸ்டேக் இருக்குது. அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும், சரிங்களா? ஓகே, இப்போ நல்லா கவனிக்கணும் பிரியமானவர்களே. அப்போ 2 விஷயத்த சொல்லியிருக்கிறேன். ஒன்று, நமக்கு விரோதமாய் எய்யப்படுகிற அம்புகளும் கருக்காக்கப்படுகிற பட்டயங்களும் அவர்களுக்கு எதிராக திரும்ப போகிறது. 2வதா, பரிசுத்த ஆவியனுடைய அபிஷேகத்தினாலே நாம் நிரப்பப்பட வேண்டியது அவசியமா இருக்குது. ஹல்லேலூயா. அது எப்படி நம்ம செய்யறது? அதிகமா தேவனை நம்ம ஆராதிக்கணும், அதிகமா தேவனை நம்ம துதிக்கணும். நம்மளுடைய வாயில வர்றது அவரை புகழ்கிற புகழ்ச்சி பாட்டாக இருக்கணும், சரிங்களா? தேவனை அதிகமா துதிக்க துதிக்க துதிக்க, தேவனை மகிமைப்படுத்த நமக்குள்ளாக நாம் அபிஷேகத்தில் வளர்கிறவர்களாக இருக்கிறோம். ஒருவேளை அந்நிய பாஷையினுடைய அபிஷேகத்தை நீங்க பெற்றிருந்தவங்களா இருந்தா, நாவின் கட்டுகள் அவிழ்க்கப்பட்டிருந்தா, ஆவியில நிரம்பி நம்ம ஜெபிக்கணும். ஆவியில நிரம்பி அந்நிய பாஷைகள்ல ஜெபிக்கும் பொழுது நம்ம என்ன ஆகிறோம் தெரியுங்களா? அபிஷேகத்துல நாம் பெருகுகிற மனிதர்களாக நாம் இருக்கிறோம். ஹல்லேலூயா. சரி, இப்ப இப்படிப்பட்டதான பில்லி சூனியங்களை நாம் எங்கிருந்தெல்லாம் வருது, எந்தெந்த திசைகளில் இருந்தெல்லாம் வருது அப்படின்றத முதலாவது நான் சொல்ல போகிறேன். முதலாவது, தேவனுடைய வார்த்தைக்கு முரட்டாட்டமாய் இருக்கிற யாராய் இருந்தாலும் அவர்களுடைய ஜெபத்திலிருந்து பில்லி சூனியங்கள் வெளிப்படும். நான் திரும்ப சொல்றேன், நல்லா கவனிங்க. தேவனுடைய வார்த்தைக்கு எதிரான முரட்டாட்ட சுபாவம் உள்ளவங்க யாராக இருந்தாலும் அவர்களுடைய ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபம்? பில்லி சூனிய ஜெபம். அவ்வளவுதான், சரிங்களா? இது பூசி மொழிவெல்லாம் பேச முடியாது. நான் பிளைனா சொல்றேன். கர்த்தருடைய வார்த்தையில ஒண்ணு போட்டிருக்கு, ஆனா நான் செய்யறது வேற மாதிரி இருந்துச்சுன்னா நான் பண்ற ஜெபம் என்ன ஜெபம்? பில்லி சூனிய ஜெபம். ஏன்னா என் வாழ்க்கை கர்த்தருடைய வசனத்தோட ஒத்து போகல. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், சர்ச்சில் பாஸ்டரா இருக்கலாம், மேடையில் நின்று மைக்கு பிடிச்சி பிரசங்கம் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனா கர்த்தருடைய வசனத்தோட என் வாழ்க்கை ஒத்து போகலன்னா என்னுடைய ஜபங்கள் பில்லி சூனிய ஜபங்களா இருக்கு. அடுத்து 2வதா, எனக்கு அதாவது என்னை கட்டுப்படுத்தும் நோக்கத்திலே ஜெபிக்கிறதான ஜபங்கள். என்னை கட்டுப்படுத்தும் நோக்கத்திலே. இப்ப யாராவது ஒருத்தர், இவர் என்னை விட்டு பிரியவே கூடாது, இவர் என் கூட தான் இருக்கணும் அப்படின்னு ஒருத்தங்க ஜெபம் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது பேர் என்ன தெரியுங்களா? கட்டுப்படுத்துற ஜெபம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படி ஜெபம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிரிஞ்சு போகும்போது, கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட்ஸ், அவன் சாமி கிட்ட போய் கும்பிடுவான். அப்போ நம்மளால என்ன பண்ணுவாரு? இங்க சர்ச்சுக்கு வந்து ஜெபம் பண்ணுவார். என்ன ஜெபம் பண்ணுவாரு? ஆண்டவரே, இந்த ஃப்ரெண்டுக்காக நான் உசிரியும் கொடுப்பேன் ஆண்டவரே, அந்த ஃப்ரெண்டு என்னை விட்டு போயிடக்கூடாது ஆண்டவரே. அந்த ஃப்ரெண்டு போனாதான் நமக்கு விடியுமே. அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஃப்ரெண்டு தான் இருக்கிறான்னு ஆண்டவருக்கு தெரியும். அவர் நம்மளை விட்டு விளக்கணும்னு நினைப்பாரு. ஆனா நம்ம என்ன ஜெபம் பண்ணிருப்போம்? ஆண்டவரே, அந்த ஃப்ரெண்டை மட்டும் என்கிட்ட இருந்து பறிச்சிடாதீங்க ஆண்டவரே, நல்ல ஃப்ரெண்ட் ஆண்டவரே, இத்தனை வருஷம் ஃப்ரெண்ட் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதை விட்டுன்னு இருப்போம். ஆனா இப்படி நம்ம ஜெபம் பண்ற ஜெபம் என்னவா மாறுதுங்க? பில்லி சூனிய ஜபங்களாக மாறுகிறது. அடுத்ததாக, நம்முடைய மறைவிலே நமக்கு எதிராய் பேசுகிறவர்கள் செய்கிற ஜபம். இப்போ உதாரணத்திற்கு நானும் பிரவீனும் இருக்கிறோம். இப்போ நானும் பிரவீனும் இருக்கும்போது பிரவீனை பத்தி நான் நல்லா ஜாலியா பிரவீன்கிட்ட பேசுறேன். ஆனா பிரவீனுடைய புறமுதுகு, பிரவீன் இல்லாத நேரத்தில் பிரவீனை பத்தி ஏதாவது நான் தப்பா பேசிட்டு பிரவீனுக்காக நான் ஜெபம் பண்றேன் பார்த்தீங்களா? அந்த ஜபம் என்ன ஜபம்? பில்லி சூனிய ஜபம். அவன் நல்லதுக்கு தான் ஜெபம் பண்ணுவேன். ஆனா எப்படிப்பட்ட இருதயம் எனக்கு இருக்குது? அவனுக்கு பின்னாடி நான் ஏதோ ஒரு விஷயம் புறங்கூறுறேன், அவனை பத்தி ஏதோ ஒன்று நான் தப்பா பேசுறேன், யார்கிட்டயோ பேசிட்டு, ஆனா என்ன ஜெபம் பண்றேன்? கர்த்தாவே, பிரவீன் மேல கிருபை ஆயிரும், ஆசீர்வதியும், ரட்சியும்,
ஆனா பண்ண வேலை என்ன? பிரவீனை பத்தி தப்பா பேசியிருக்கிறேன். ஆனா வந்து பண்றது விஷயம் என்னது? ஜெபம். அப்ப இந்த ஜெபம் பிசாசு என்ன பண்ணுவான்? நீ அவனை பத்தி தப்பா பேசுறதையும் நான் கவனிச்சேன், இப்போ அவனை ஆசீர்வதியும் நீ ஜெபம் பண்றதையும் நான் கவனிக்கிறேன். இப்போ கண்டிப்பா இது கர்த்தரால அங்கீகரிக்கப்படுகிற ஜெபமாக இருக்க முடியாது. ஏன்னா ஆவியின் கனி என்னிடத்துல இல்ல. அப்போ அந்த விஷயத்தை நிறைவேற்றும்படியா தீவிரமா செயல்படுறது யாரு? பிசாசு தான் செயல்படுவான். புரியுதுங்களா? அப்போ மற்றவரை குறித்து புறங்குறிவிட்டு அவர்களுக்காக ஜெபிப்பது, அது பில்லி சூனிய ஜெபம். அடுத்ததாக என்னை பற்றி பொய் பேசுகிறவர்கள் ஏறெடுக்கிற ஜெபம், அது பில்லி சூனிய ஜெபம். நான் ஒரு விஷயம் செஞ்சிருப்பேன், அது வேற விஷயமா சொல்லி இருப்பாங்க வேற ஒருத்தர்கிட்ட, அவங்க செய்யற ஜெபம்லாம் என்னதுங்க? பில்லி சூனிய ஜெபங்கள். அதை நம்ம உடைக்கணும். அடுத்ததாக இது ரொம்ப ரேர் தான், நம்ம நாசமா போகணும்னு நினைச்சு ஜெபம் பண்றவங்க. இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா ஒரு உதாரணம், இந்த மாதிரி ஒரு அங்கிள் ஒருத்தரை மீட் பண்ணேன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு அவங்க அழிஞ்சு போகணும்னு நாங்க ஜெபம் ஓப்பனாவே சொல்றாரு, அந்த குடும்பத்தார் கர்த்தருடைய கோபாக்கி நான் வரணும் ஆண்டவரேன்னு நாங்க ஜெபம் பண்ணோம்பா அப்படின்னாரு. அதுவும் பில்லி சூனிய ஜெபங்கள் தான். அப்போ மற்றவருக்கு தீமை நடக்கும்படி நாம் ஏறெடுக்கிறதான ஜெபங்கள் நிறைய பேர் இந்த மாதிரி நான் பார்த்துருக்கிறேன். அதுவும் பொதுவாக அந்த பெந்தேகோஸ்தே வட்டாரங்கள் இருக்கிறவங்க நிறைய பேர் அப்படி பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருந்தார், அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்கிட்ட ஒரு நாள் சொன்னார், என்னுடைய மகன் வேலை செய்கிற இடத்துல அவங்களுடைய சீனியர் வந்து ரொம்ப அவருக்கு ப்ரெஷர் கொடுத்துட்டே இருக்கிறாரு. நீ நம்ப மாட்டேன், நான் ஜெபம் பண்ண பாருங்க ஆண்டவர் அப்படியே ஆக்சிடென்ட்ல அடிச்சு கையெல்லாம் உடஞ்சு போச்சு அப்படின்றாரு. பெருமையா சொல்றாரு. எப்படி உங்க ஆண்டவர் அதை செய்வாரு? கையை உடைக்கிறது காலை உடைக்கிறது அவங்க ஆண்டவரோட வேலை. அப்போ இந்த மாதிரி தீமை நடக்கும்படி ஏறெடுக்க, அப்போ முதலாவது அங்க தேவனுடைய அன்பே இல்லை ஃபர்ஸ்ட். அடுத்ததா ரட்சிப்பே இல்லைன்னு நான் சொல்லுவேன். தேவனுடைய அன்பெல்லாம் போறது ஃபர்ஸ்ட் ரட்சிப்பே இல்லை. அப்புறம் பிதாவினுடைய இருதயத்தோடு கூட அவங்க இருதயம் இணைக்கப்படலை. ரெண்டாவது ஆவியின் கனி அங்க இல்லை. அப்போ இதெல்லாம் இல்லாம நம்ம ஏறெடுக்கிற ஜெபம் பில்லி சூனிய ஜெபமாக இருக்கிறது. சரிங்களா? அடுத்ததாக நம்மை தவறாக குற்றம் சாட்டுகிறவர்கள், தவறாக, அதாவது நம்ம செஞ்சிருக்க மாட்டோம் ஆனா இதை செஞ்சான் அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டுறாங்க பார்த்தீங்களா, இவர்களுடைய ஜெபங்கள் பில்லி சூனிய ஜெபங்களாக இருக்கிறது. அப்ப இது என்ன பண்ணுதுன்னா, இப்படிப்பட்ட ஜெபங்கள் நம்மை சுற்றி இருக்கிறதான இந்த ஆவி மண்டலத்துல ஒரு பயங்கரமான ஒரு நெருக்கத்தை ஏற்படுது. நான் சொன்னேன் இல்லைங்களா 7 காரியங்கள் சொன்னேன். ஒரு மாதிரி அழுத்தம் இருக்கிற மாதிரி இருக்கும், ஜெபங்களுக்கு பதில் வராது, ஜெபிக்க முடியாதபடி ஒரு சோர்வு இருக்கும். இதெல்லாவற்றுக்கும் காரணம் நம்மள அவங்களுடைய பாணியில வரும்படி யாரோ ஒருத்தங்க நமக்கு விரோதமாக என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? பில்லி சூனிய ஜெபங்களை ஏறெடுத்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ அதனால நம்ம ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுங்களா? அன்னைக்கு கூட நான் அப்பா கிட்ட இந்த விஷயத்தை பேசிட்டு இருக்கும்போது ஒரு காரியத்தை நாங்கள் யோசிச்சோம். அப்போ யார்கிட்டயுமே போய் எடுத்தோடனே எங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்கன்னு என்ன பண்ணாதீங்க. எங்களுக்காக போய் எங்களுக்கு ஜெபம் பண்றீங்களா? நம்ம என்ன தெரியும், ஏன்னா யார் தெரியுங்களா அதை சொல்லுவாங்க, தன்னுடைய ஜெபத்தின் மேல நம்பிக்கை இல்லாதவன் தான் மற்றவன் தனக்காக ஜெபம் பண்ணுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க, எங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கும், எப்பயுமே ஒரு பாதுகாப்பற்ற தன்மை அவங்க உணர்ந்துகிட்டே இருப்பாங்க. ஐயோ நம்ம இன்னைக்கு ஜெபம் பண்ணலையே, சரி யாரோ ஒருத்தர் நமக்காக ஜெபம் பண்ணியிருப்பாங்க, நம்ம பாஸ்டர் என்ன பண்ணியிருப்பாரு, இன்னைக்கு நம்ம பேரை சொல்லி ஜெபம் பண்ணிருப்பாரு, வெள்ளிக்கிழமையான மன்றாட்டு ஜெபத்தில் நம்ம பேரை சொல்லி ஜெபம் பண்ணிடுறாங்க, அதனால போதும் அந்த ஜெபம் போதும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிடுறோம்னா அதெல்லாம் நினைச்சுக்கிட்டு அப்படி அதில் நம்ம திருப்தி ஆகிடுறோம். அப்போ யாருக்கிட்டையுமே போய் டக்குன்னு என்ன சொல்லிவிடக்கூடாது, எனக்காக ஜெபியுங்கள் அப்படின்லாம் சொல்லாதீங்க. ஏன்னா அவங்களுடைய மனம் என்ன, அவங்களுடைய இருதயம் என்ன, அவங்களுடைய வாழ்க்கையில கனிகள் என்ன, பிதாவினுடைய இருதயத்தை சித்தத்தை இணைஞ்சு அவங்க செய்யறாங்களா, இதெல்லாம் தெரியாம நம்ம என்ன பண்ணக்கூடாது, எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு போய் சொல்லக்கூடாது. உங்களுக்கு அவங்க பக்கத்தில் நிற்காதீங்க, ஓடி வந்துருங்க. ஸோ நான் எதுக்காக சொல்றேன்னா, அப்போ நீங்க இப்போ நம்மளுடைய ஊழியக்காரரை பார்க்குறீங்களா, ஊழியக்காரர்கிட்ட இதெல்லாம் இருக்குதான்னு கவனிங்க. நீங்க எந்த சர்ச்சு போறவங்களா இருந்தாலும் சரி, நம்ம பாஸ்டர்ன்றனால சொல்லல, நீங்க எந்த சபைக்கு போறவங்களா இருந்தாலும் சரி, உங்க ஊழியக்காரர் இடத்துல கனிகள் இருக்கிறதா? உங்க ஊழியக்காரர்கள் தேவனுடைய சித்தத்தை செய்யறாங்களா? தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவங்களா இருக்கிறாங்களா? தேவனுடைய இருதயத்தோடு தொடர்பு படுத்தப்பட்ட ஊழியக்காரங்களா இருக்கிறாங்களா? அவங்களுடைய எண்ணம் யோசனை எல்லாம் தாங்க பெருசாகணும், சர்ச்சை பெருசா கட்டணுன்றதா இருந்தா போகாதீங்க.
அவங்களுடைய எண்ணம் தேவ ராஜ்யத்தை கட்டணும், நான் 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 குறுகி இருக்கணும், நான் தாழ்மைப்பட்டிருக்கணும், அவர் பெருகணும். இந்த தாழ்மை உள்ளவங்க கிட்ட போய் நம்ம என்ன சொல்லலாம்? தாராளமா எங்களுக்காக ஜெபிங்க. ஏன்னா அவங்க முதலாவது எதை பிரதானப்படுத்துவாங்க தெரியுங்களா? பிதாவினுடைய இருதயத்துல சித்தத்துல என்ன வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதோ அதை தான் அவங்க என்ன பண்ணுவாங்க? ஜெபம் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சோ அப்போ இந்த காரியங்களை குறித்து நம்ம ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அப்போ இதற்கு தீர்வாக நாம் செய்ய போகிறதான முக்கியமான ஒரு காரியத்தை பற்றி நான் சொல்லி நான் அடுத்த ஜெப பகுதிக்குள்ளாக நாம் போக போகிறோம். இதற்கு தீர்வாக நான் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ற ஒரு விஷயம் என்ன? நான் ஏற்கனவே போன வாரத்தில் நான் உங்களோட அந்த செய்தியை நான் பகிர்ந்து கொண்டேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரத்திலும் இரத்தத்திலும் தினசரி பங்கெடுக்கிறதான பழக்கம் நமக்கு உண்டாக வேண்டும். நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன். அது எப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன், கவனிக்கணும். பொதுவா இந்த சாக்ரமெண்ட்னு சொல்லுவாங்க. சாக்ரமெண்ட்னா அதாவது சபை கூடி வரும்பொழுது செய்கிறதான ஒரு பழக்க வழக்கம். திருவிருந்துன்னு சொல்றோம் இல்லையா? சர்ச்சில் ஒவ்வொரு சர்ச்சிலையும் முதல் வாரம் வைப்பாங்க, இல்லை 2வது வாரம் வைப்பாங்க. ஸோ நம்ம அதை என்ன பண்ணுவோம்னா, கூடி வரும்பொழுது போதகர் அதை மேடையில் நின்று பண்ணுவார். அதை விசுவாசிகளுக்கு அவர் கொடுப்பாரு. விசுவாசிகள் அதை ஒருமனப்பட்டு பரிசுத்தமாக்கி கொண்டு ஒருமனப்பட்டு அதை செய்வாங்க, புசிப்பாங்க, அந்த திராட்சை ரசத்தை குடிப்பாங்க. இப்போ இது போதகர் மாத்திரம் தான் செய்யணும், சபையில மாத்திரம் தான் செய்யணும் எங்கேயாவது வசனம் இருக்குதா? இல்லை. இன்ஃபேக்ட் ஒரு வசனம் இருக்குது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். இயேசு கிறிஸ்து அவரை நினைவு கூறுறப்பெல்லாம் இதை செய்யணுன்றாரு. எப்பெல்லாம் நம்ம நினைவு கூறணும் ஏசப்பாவை? ஞாயிற்றுக்கிழமை மட்டுமா? இல்ல மாசத்துல 2வது ஞாயிற்றுக்கிழமை மட்டுமா? இல்ல, தினந்தோறும் நினைவு கூற வேண்டும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? அப்போ நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலுமே இந்த தினசரி அப்பத்தையும் திராட்சரசத்தையும் உருவகப்படுத்தி நம்ம, அதாவது கிறிஸ்துவனுடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் உருவகப்படுத்துகிற அப்பத்தையும் திராட்சரசத்தையும் தினந்தோறும் நாம் உட்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ரொம்ப முக்கியமா இந்த மாதிரி மறைவான பில்லி சூனிய கிரியைகளிலிருந்து நமக்கு ஒரு விடுதலை தருவது இயேசு கிறிஸ்துவின் ரத்தமும் பிற்கப்பட்ட அவருடைய சரீரமும். இப்போ அப்பமும் திராட்சரசம்னு ஒன்று நம்ம வெள்ளை கலரில் அப்பம் கொடுக்குறோம் இல்லைங்களா? இதுக்கு நான் எங்கெங்க போவேன் அப்படின்லாம் நீங்கள் கேட்காதீங்க. உங்கள் வீட்டில் என்ன இருக்கிறதோ, உங்கள் வீட்டில் ஒரு பிரெட் இருக்கலாம், பன் இருக்கலாம், சப்பாத்தி இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம், பிஸ்கெட் இருக்கலாம், ஏதோ ஒன்று இருக்கலாம். அது நம்ம சுவைத்து சாப்பிடக்கூடியதான ஒரு ஹார்டான ஒரு பொருளாக இருக்கணும், அவ்வளோதான். சரிங்களா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு பொருளையும், அடுத்ததாக அது தண்ணியாக இருக்கலாம், சுடு தண்ணியாக இருக்கலாம், ஏதோ ஒன்று, வெறும் தண்ணி குடிக்கிற மாதிரியும் சாப்பிட்ற மாதிரியும் 2 ஐட்டம் எடுத்துக்கோங்க. சரிங்களா? இதை எடுத்து குடும்பமாக நீ இதை செய்யுங்க. நாங்கள் இப்போ ரீசெண்டாக இப்போ கிட்டத்தட்ட ஒரு 20 டேஸாக நானும் என்னுடைய மனைவியும் செய்து கொண்டிருக்கிறோம், தினந்தோறும். இப்போ நீங்கள் என்ன தெரியுமா செய்யணும்? ஏசப்பா, உங்களை நான் நினைவு கூறுறேன். சரிங்களா? இந்த வார்த்தைகளை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களை நான் நினைவு கூறுறேன். நான் உங்கள் சரீரத்திலும் ரத்தத்திலும் பங்கெடுக்கும் போது நான் யாருக்கு சொந்தம் தெரியுமா? உங்களுக்கு நான் சொந்தம். உங்கள் சரீரத்தை நான் சாப்பிட்றேன், உங்கள் ரத்தத்தை நான் குடிக்கிறேன். அதனால நான் யாருக்கும் சொந்தமானவன் கிடையாது. பிசாசுக்கு சொந்தமானவன் நான் அல்ல, வியாதிக்கு நான் சொந்தமானவன் அல்ல, பொருளாதார நெருக்கடிக்கு நான் சொந்தமானவன் அல்ல, பிசாசின் கிரியைகளுக்கு நான் சொந்தமானவன் அல்ல. அதனால நான் இதை உட்கொள்ளும் பொழுது நான் உங்களை நேசிக்கிறேன், நான் என்ன உங்களோட அடையாளப்படுத்துறேன், நான் உமக்குரியவன், நான் உங்களுடைய சொத்து. அதனால என்ன வேற எந்த வல்லமையும் என்ன பண்ண முடியாது, தோட தாக்க முடியாதுன்னு சொல்லி நம்பிக்கையோட இதனுடைய சரீரமா மாற்றுங்கன்னு சொல்லி இதை வாயில போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த தண்ணியை இதனுடைய ரத்தமா மாற்றுங்கன்னு சொல்லி நீங்க குடிங்க. இவ்வளவுதான் திருவிருந்துனா, இவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளா செய்யணும். ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி சர்ச்சில் கொடுத்தாதான் அது பாஸ்டர் தான் கொடுக்கணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நம்ம எல்லாரும் தினந்தோறும் செய்ய வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. சரிங்களா? அதே அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியர்ல சொல்றாரு, ஒருவன் அபாத்திரமாக, நல்லா கவனிக்கணும், இந்த அபாத்திரம்ன்றது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த அபாத்திரம்னா என்ன அர்த்தம்? ஒருத்தன் அபாத்திரமாக இந்த திராட்சை ரசத்திலையும் இந்த ரத்தத்திலையும் பானம் பண்ணா அவன் என்ன எப்படிப்பட்டவனா இருக்கிறான்னு போட்டிருக்குதுங்க. தேவனுடைய சரீரத்தை குறித்தோ ரத்தத்தை குறித்தும் குற்றம் உள்ளவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். எங்க இந்த பகுதியை நம்ம வாசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 27
1 கொரிந்தியர் 11:27-34 வரைக்கும் வாசிக்கலாமா? சேர்ந்து வாசிக்கலாமா? எல்லாம் பைபிள் எடுத்துக்கோங்க, சேர்ந்து வாசிக்கலாம். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றம் உள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பண்ணுகிறான். இதன் நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதியுள்ளவர்களுமாயிருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோடு ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். ஆகையால் என் சகோதரரே, நீங்கள் போஜனம் பண்ண கூடி வரும்போது ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள். நீங்கள் ஆக்கினைக்கு ஏதுவாக கூடி வராதபடிக்கு ஒருவனுக்கு பசியா இருந்தால் வீட்டிலே சாப்பிட கடவன். மற்ற காரியங்களை நான் வரும்போது திட்டம் பண்ணுவேன். இப்போ கவனிக்கணும், இங்க என்ன பிரச்சனைனா, இந்த கொரிந்திய சபைக்கு இதை எழுதும் போது என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, இது திருவிருந்து டைம்ல நல்லா இஷ்டத்தை உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறானுங்க. திருவிருந்து டைம்ல நம்ம திருவிருந்து முடிச்சுட்டு போய் சாப்பிட்றோம்ல, என்னங்க வெளியெல்லாம் சாப்பாடு எடுத்துட்டு வாங்க, இங்க திருவிருந்தோட வச்சு சாப்பிட்ருவோம் அப்படின்னு சாப்பிட்டா எப்படி இருக்கும் உங்களுக்கு? அப்படிதான் அவங்க சர்ச்சில் பண்ணி இருந்திருக்கிறானுங்க. ஏன்னா பசி அவனுங்களுக்கு பொறுக்கல, சாப்பாடு பயங்கர பசி, வைத்த கிள்ளி இருக்கும் போல. அதனால என்ன பண்றானுங்களா, திருவிருந்தோடய சேர்த்து சாப்பாட்டையும் சாப்பிட்டுருவோம். இந்த பழக்கம் இருந்ததுனால சொல்றாரு, ஆத்திரப்படாதீங்கடா, அப்படிலாம் பண்ணக்கூடாது. கர்த்தருடைய சரீரத்திலையும் ரத்தத்திலையும் பானம் பண்ணும் போது பங்கெடுக்கும் போது நமக்கு என்ன வேணும்? ஃபர்ஸ்ட் பொறுமை வேணும். ஃபர்ஸ்ட் இதை செய்யுங்க. பாருங்க, ஆகையால் 33 சகோதரர், நீங்கள் போஜனம் பண்ண கூடி வரும்போது ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள். நீங்கள் ஆக்கினைக்கு எதுவாக கூடி வராதபடிக்கு ஒருவனுக்கு பசியா இருந்தால் வீட்டிலே சாப்பிட்டு வரட்டும். காலங்காத்தாலே சாப்பிட்டு வா, இல்ல முடிஞ்சதுக்கு அப்புறம் போய் சாப்பிடு. திருவிருந்து டைம்ல போய் நான் சாப்பிட்றேன் போய் உட்காராத அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. இப்போ அந்த 27ஆம் வசனத்துல தான் சொல்றாரு, எவன் அபாத்திரம்னா என்ன அர்த்தம்? தகுதி இழந்தவனாய். யாரு தகுதி இழந்தவன்? கிறிஸ்துவனுடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் குறித்து யாரு தகுதி இழந்தவங்களா இருக்க முடியும் தெரியுமா? தேவனுடைய இருதயத்தோடு இணைக்கப்படாதவர்கள். The one who does not associate his heart with the heart of Jesus. இயேசு கிறிஸ்துவின் இருதயத்தோடு தன்னுடைய இருதயத்தை ஒத்துப்போக பண்ணாதவன் தான் யார் தெரியுமா? அபாத்திரமான மனிதன். அவன் என்ன பண்ணக்கூடாது? திருவிருந்து எடுக்க கூடாது. அப்ப புரியுதுங்களா? அப்போ நீங்க வீட்டில் செஞ்சாலும் சரி, இப்போ நாளைக்கு நம்ம சர்ச்சில் திருவிருந்து, நாளைக்கு நீங்க சர்ச்சில் திருவிருந்து எடுத்தாலும் சரி, முதல்ல நம்ம என்ன கவனிச்சு பார்க்கணும்? ஏன் இருதயமோ ஏசப்பாவுடைய இருதயமோ ஒன்னா இருக்குதா? ஏசப்பாவுக்கு பிரியமானதை நான் செஞ்சிருக்கிறேனா? என்னுடைய இருதயம் தேவ சித்தத்தை செய்யும்படி என் இருதயம் வாஞ்சிக்குதா, நாடுகிறதா? இந்த ஆசை, இந்த விருப்பம் இருக்கிறவன் தான் யாரு? இயேசு கிறிஸ்துடைய சரீரத்திலும் ரத்தத்திலும் பங்கெடுக்கக்கூடிய பாத்திரவானாக இருக்கிறான். மற்றவன்லாம் யாரு? அபாத்திரன். அவனுக்கு தகுதி இல்லை. அப்போ நீங்க ஒவ்வொரு காலை வேலையிலையும் இதை செய்யுங்கன்னு சொல்லி சொல்றேன் இல்லைங்களா? இப்ப நீங்க செய்யும் பொழுது நீங்க என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் உங்க இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கணும். என் இருதயம் பிதாவுடைய இருதயத்தோட ஒத்து போதா? அவர் விரும்புறத நான் விரும்புறேனா? அவருடைய சித்தம் தான் என் சித்தமா? அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம கவனித்து பார்க்க வேண்டியது மிகவும் 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 அவசியமாக இருக்கிறது. சரிங்களா? ஏன்னா இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தமும் சரீரமும் நமக்குள்ள போகும் பொழுது அது எவ்விதமான பில்லி சூனியங்களை என்ன பண்ணுது தெரியுமா? அடிச்சு உடைச்சு நொறுக்கிடும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு முன்பதாக எந்த பில்லி சூனியமும் இல்லை, எந்த மந்திரவாதமும் இல்லை. நமக்கு தெரிஞ்ச வசனம், இஸ்ரவேலுக்கு யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. ஹல்லேலூயா. அது எதை பொறுத்து? ஆபிரகாமுக்கு தேவன் பண்ண உடன்படிக்கையை பொறுத்து. ஆனா இப்போ எதை பொறுத்து தெரியுமா? நம்மோடு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்த புதிய உடன்படிக்கையை பொறுத்து. புதிய உடன்படிக்கை எப்படி செஞ்சார்? அவரு தன்னுடைய ரத்தத்தினால் அவர் செஞ்சாரு, அவருடைய சரீரத்தினால செஞ்சாரு. அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு? புதிய உடன்படிக்கையின் அடையாளமாக இந்த திராட்சை ரசத்தை நான் கொடுக்குறேன்பா அப்படின்றாரு. அப்போ நம்ம எல்லாருமே, சரிங்களா, நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஸோ ரொம்ப ரட்சிக்கப்படாத விவரம் தெரியாத பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுக்காதீங்க. வீட்டில் பெரியவங்க 4 பேர் இருந்தீங்கன்னா 4 பேருமே கண்டிப்பாக என்ன பண்ணணும்? ஆராய்ந்து பார்த்து சுத்திகரித்து கொண்டு இந்த வார்த்தைகளை அறிக்கை செய்து, எசப்பா உங்களுடைய சரீரத்தில் ரத்தத்தில் நான் பங்கெடுக்கும் போது நான் உமக்கு சொந்தமானவன், என்னை எந்த வியாதியோ எந்த பில்லி சூனியமோ மறைவான தாக்கமோ அசுத்தமோ என்னை தொட
முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம சுத்திகரித்து கொண்டு அதிகாரத்தோட நம்ம இதுல பங்கெடுக்கணும். சரிங்களா? அது தினந்தோறும் செய்ய பழகுங்க. கர்த்தர் நிச்சயமாக பெரிய காரியங்களை செய்வார். நம்ம வருகிற திங்கட்கிழமையிலிருந்து காலையில் 1 மணி நேரம் 5லேருந்து 6 மணி வரைக்கும் நமக்கு ஜபங்கள் இருக்கும். 21 days 21 நாட்களுக்கு. அதில் திருவிருந்தையும் நம்ம ஆசரிக்க போகிறோம் அவர்களுடைய வீட்டில். ஸோ அதனால் அதற்காக நீங்கள் ஆயத்தமாகி கொள்ளுங்கள். நாளை தினத்தில் உங்களுக்கு அதை அறிவிப்பாக சொல்லுகிறேன். இப்போ பாருங்க, நம்ம எல்லாருமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட பங்குள்ளவர்களாக, அவர் இரத்தத்தினாலே இணைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அவர் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்களாக இருப்பதினாலே கர்த்தர் நம்மளை எதுக்கு தகுதிப்படுத்தியிருக்கார் தெரியுமா? பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு நாம் தகுதியானவர்கள். ஹல்லேலூயா. சோ நீங்களும் நானும் இயேசுவின் இரத்தத்தினால மீட்கப்பட்டது எதுக்காக? வெறுமனே நம்ம பரலோகத்துக்கு போறதுக்காக மாத்திரம் இல்லை. இந்த பூமியில இருந்து அவர் சித்தத்தை நம்ம என்ன பண்ணணும்? செய்யணும். உனக்கு என்னையா தகுதி இருக்கு? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன தகுதிப்படுத்தி இருக்கு. ஹல்லேலூயா. என்னுடைய இருதயம் இயேசப்பாவுடைய இருதயத்தோட இணைஞ்சிருக்குது. அதனால அவருடைய சித்தத்தை நான் புரிந்து கொள்றேன். இந்த சித்தத்தை நான் அறிந்து கொண்டதுனால இதற்கு மாறாக வேற எது வந்தாலும் அதை என்ன பண்ண போறேன்? எதிர்த்து நான் ஜெபம் பண்ண போறேன். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? கண்களை மூட போகிறோம். கண்களை மூடி தேவனை நோக்கி பார்த்து இந்த பில்லி சூனிய ஜெபங்களை உடைக்கும்படியாக நம்ம இந்த நாளிலே நாம் அறிக்கை செய்து நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் எழுந்து நிற்போம். எழுந்து நிற்போம். முடிந்தவர்கள் எழுந்து நில்லுங்க. மற்றவர்கள் முழங்கால் படியிடுங்க. நம்ம ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடுவோம். தேவனை நோக்கி பார்ப்போம். ஸ்தோத்திரம் பா. உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ராஜா. உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஏசப்பா. கர்த்தாவே உமக்கு நன்றி 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 இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. நன்றி ஏசப்பா. நன்றி ஏசப்பா. நன்றி ஏசப்பா. நன்றி ஏசப்பா. உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். எங்களை மீட்கும் பொருளாக நீர் சிந்தினுடைய இரத்தத்திற்காக ஸ்தோத்திரம். எங்களை மீட்கும் பொருளாக நீர் சிந்தினுடைய இரத்தத்திற்காக ஸ்தோத்திரம். கேட்போமா? கர்த்தாவே எங்களை மீட்கும் பொருளாக சிந்தப்பட்ட உம்முடைய ரத்தம், எங்களை மீட்கும் பொருளாக பிற்கப்பட்ட உம்முடைய சரீரம், அதனாலே நாங்கள் விலைக்கிரயமாக நாங்கள் வாங்கப்பட்டிருக்கிறோம். அதனாலே நாங்கள் உமக்கு சொந்தமானவர்களாக இருக்கிறோம். நாங்கள் உமக்குரியவர்கள். இந்த நாளிலே பார்த்தோம் அப்பா, மாயையாக இவ்விதமாக செயல்படுகிறதான காரியங்கள் எங்களுக்கு விரோதமாக எழும்புகிறதான பில்லி சுனியங்களாக இருக்கிறது. கர்த்தருடைய சித்தத்திற்கு விரோதமாய் எழும்புகிறதான இந்த ஜபங்கள், அநேகர் எங்களுக்காக ஜெபிக்கிறேன் என்று சொல்லி தங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றும்படி, தங்களுடைய சுய இஷ்டத்தின்படி, தங்களுடைய சுய விருப்பத்தின்படி எங்களுக்காக ஜெபிக்கிற மனிதர்களை எல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கிறீர். இதன் நிமித்தமாய் எங்கள் வாழ்க்கைக்குள்ளாக மறைவான சூனியத்தின் தாக்கங்கள் வந்து கொண்டிருக்கிறது. முரட்டாட்டத்தின் நிமித்தமாய் செயல்படுகிற மனிதர்கள், இவர்கள் ஏறெடுக்கிற ஜபங்கள் தேவனுக்கு விரோதமான ஜபங்களாக இருக்கிறது. கர்த்தருடைய சித்தத்திற்கு இணைந்து ஜெபிக்காமல் தங்களுடைய சுய விருப்பத்தின்படி ஜெபிக்கிற இந்த ஜபங்களிலிருந்து, இப்படிப்பட்ட ஜபங்களை எங்களுக்காக ஜெபிக்கிற மனிதர்களுடைய தாக்கங்களிலிருந்து கர்த்தர் எங்களுக்கு ஒரு விடுதலையை தருவீராக. கேட்போமா? எல்லாரும் நம்ம எல்லாரும் இந்த நாளில் கேட்க போகிறோம். கர்த்தாவே எங்களுக்கு இந்த நாளில் ஒரு விடுதலையை தாங்கப்பா, ஒரு விடுதலையை தாங்க, முழுமையான விடுதலை இவ்விதமான மறைவான தாக்கங்களிலிருந்து நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தருடைய சமூகத்திற்கு தைரியமாய் நாங்கள் வந்திருக்கிறோம். சொல்லுங்க என் பின்னாடி, அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்மிடத்தில் வருகிறேன். கர்த்தாவே, உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம் என்று. ஆகவே இரக்கத்தை பெறவும் கிருபையை அடையவும் உம்முடைய சமூகத்திற்கு நான் தைரியமாய் வருகிறேன். ஆமென். சொல்லலாமா? கர்த்தாவே, உங்க சமூகத்தில் இரக்கமும் கிருபையும் தாராளமாய் இருக்கிறது. கிருபாசன தண்டை நான் வருகிறேன். I come before your throne of grace. அப்பா, உம்முடைய கிருபாசன தண்டை நான் வருகிறேன். கிருபையும் இரக்கமும் நிறைவாய் பெறக்கூடிய இடம் அது. கேட்கலாமா? கர்த்தாவே, இந்த நாளிலே எனக்கு மிகுந்த கிருபை வேண்டும். உம்முடைய மிகுந்த தயவு எனக்கு வேண்டும். உம்முடைய மிகுந்த இரக்கம் எனக்கு வேண்டும். அதற்கு நான் வேற எங்கேயும் போய் எதையும் தேட தேவையில்லை. நான் நேரடியா உங்க கிருபாசன தண்டை ஓடி வந்துடுறேன் அப்பா. உங்க கிருபாசன தண்டை மிகுந்த இரக்கமும் அப்பா, மிகுந்த இரக்கமும் தயவும் கிருபையும் உண்டே, அதை பற்றி கொள்ளும்படியாக நான் வருகிறேன் அப்பா. ஹல்லேலூயா. சொல்லுவோம், என் தேவனே, எப்போதும் எனக்கு போதுமானவராய் உதவி செய்யும் எபினேசராய்
என் கேடகமாய், என் துருகமாய், நான் நம்பத்தக்க கண்மலையாகவும் நீர் இருப்பதினால் உமக்கு நன்றி சொல்லுகிறேன். சொல்லுங்க கர்த்தாவே, இவ்விதமான சூழ்நிலைகளிலே நான் நம்பத்தக்க என்னுடைய கண்மலையாய் நீர் இருக்கிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நான் நம்பத்தக்க என்னுடைய கேடகமாய் இருக்கிறீர், என்னுடைய துருகமாய் இருக்கிறீர், அதற்காக நான் நன்றி சொல்லுகிறேன். சொல்லுவோமா? இவ்விதமான சூழ்நிலைகளிலே அவர்தான் நம்முடைய நம்பிக்கை. இவ்விதமாக மறைவான சத்துருவின் திட்டங்களிலே அவர்தான் நம்முடைய நம்பிக்கை, அவர்தான் நம்முடைய புகலிடம். அறிக்கை பண்ணுவோம், கர்த்தாவே, இவ்விதமான மறைவான திட்டங்களிலிருந்து நான் காப்பாற்றப்படும்படி, மறைவான யோசனைகளிலிருந்து நான் காப்பாற்றப்படும்படி நீரே என்னுடைய புகலிடமாய் இருக்கிறீர், நீரே என்னுடைய இரட்சகராய் இருக்கிறீர், நீரே என்னுடைய கண்மலையாகிய தேவனாய் இருக்கிறீர். ஆகையினால் நான் வெட்கப்பட்டு போவது இல்லை, இல்லை, இல்லை. ஹல்லேலூயா. சொல்லுவோம், பரிசுத்த பிதாவே, இப்போதும் எனக்கு எதிராய் இருக்கும் துன்மார்க்க பில்லி சூனியங்களையும் அவற்றின் கிரியைகளையும் நீர் அறிந்திருக்கிறீர். உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் முரட்டாட்டமாய் வாழ்கிற மனிதர்கள் மூலமாய் எனக்கு எதிராய் வரும் பில்லி சூனியங்களை நீர் அறிந்திருக்கிறீர். உம்முடைய வார்த்தைகளில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறபடி உம்முடைய நினைவுகளுக்கு ஒத்து போகாத அநேக நினைவுகளை கொண்டிருக்கிற மனிதர்களின் நினைவுகளையும் நீர் நன்றாய் அறிந்திருக்கிறீர். தேவ அன்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறபடி இல்லாமல் மாயையான அன்பை, அன்பின் குறைபாட்டை நீர் நன்றாய் அறிந்திருக்கிறீர். சகோதரரோடு சீர் பொருந்தாத சுபாவமுடைய மனிதர்களை நீர் நன்றாய் அறிந்திருக்கிறீர். அவர்கள் மூலமாய் எனக்கு எதிராய் இருக்கும் தவறான குற்றச்சாட்டுகளையும் புறங்குறுதலையும் இயேசுவே நீர் நன்றாய் அறிந்திருக்கிறீர். உம்முடைய சத்தியம் இல்லாத இடங்களை நீர் நன்றாய் அறிந்திருக்கிறீர். இவைகளில் என்னோடு கூட இருக்கிற எல்லா சம்பந்தங்களும் இயேசுவின் நாமத்தில் வெட்டப்படுவதாக. ஆமென். சொல்லலாமா? நம்ம இதுவரைக்கும் சொன்னது எல்லாமே தேவனுக்கு விரோதமான செயல்பட்டதான மனிதர்களோடு நமக்கு இருக்கிறதான தொடர்புகள், அவங்களோடு நமக்கு இருந்ததான யோசனைகள், அவர்களோடு நமக்கு இருந்ததான நிறைய கனெக்ஷன்ஸ் இருந்திருக்கலாம், ஃப்ரெண்ட்ஷிப் இருந்திருக்கலாம், அவங்களோடு ஒரு சில பழக்க வழக்கங்கள் இருந்திருக்கலாம், அவங்களும் நம்ம ஒரு சில விஷயங்களை ஒன்னா இணைஞ்சு செஞ்சிருக்கலாம், அவங்களோட யோசனையும் நம்மளோட யோசனையும் ஒரு மாதிரி இருந்திருக்கலாம். அதனால் இப்ப நம்ம சொல்லி ஜெபிக்க போகிறோம். இதன் நிமித்தமாய் வந்ததான எல்லா தாக்கங்களும், இவர்கள் நிமித்தமாய் வந்த எல்லா சூனியத்தின் தாக்கங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்க்கையை விட்டு வெட்டப்படுவதாக. தேவனுடைய சிந்தனை அல்லாமல், தேவனுடைய இருதயத்தில் வருகிற யோசனை அல்லாமல், தங்களுடைய யோசனையின்படி நடக்கிற மனிதர்கள் ஏறெடுக்கிற ஜபங்கள், எங்களுக்காக அவர்கள் ஏறெடுக்கிற விண்ணப்பங்கள், அது எல்லாம் சூனியத்தின் வல்லமைகளாக இருக்கிறது. அவைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே வெட்டப்படுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். சொல்லலாமா? வெட்டப்படுவதாக. தேவனே, உம்முடைய சத்தியத்தில் சீர்பொருந்தி நடக்காத எந்த மனிதனும் ஏறெடுக்கிற ஜெபமோ இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்க்கையில செயலிழந்து போவதாக. Every man who walks in rebellion against your word, every man who does not obey your word, and every prayer that comes out of his mouth, Lord, we pray that it will be rendered void and null in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே அவையெல்லாம் வெறுமையாக்கப்படுவதாக. உம்முடைய வார்த்தைக்கு இணங்கி நடக்காத அந்த மனிதர்கள் எனக்காக ஏறெடுக்கிற எல்லா ஜெபங்களோ இயேசுவின் நாமத்தினாலே செயலிழந்து போவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. சொல்லுவோம் அடுத்ததாக, தேவனே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர். உம்முடைய கட்டளைகளை மீறுகிற எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். அது உம்முடைய பார்வைக்கு பாவமாக இருக்கிறது. நான் இவ்விதமாய் உம்முடைய கட்டளைகளை மீறியிருப்பேனானால் என்னை தயவாய் மன்னிப்பீராக. ஆமென். கேட்கலாமா? கர்த்தாவே, மற்றவங்களை பத்தி நம்ம பேசுறோம், இப்ப நம்மள கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்து சொல்லலாம். கர்த்தாவே, ஒருவேளை நான் உங்க சித்தத்தை அறிந்தும் அறியாதவனை போல முரட்டாட்டமாவோ இல்ல ஏன் இஷ்டத்துக்கு நடக்கும்படியாகவோ நான் நடந்திருந்தேன்னா கர்த்தர் என்னை தயவாய் மன்னிப்பீராக. கேளுங்க எல்லாரும் வாயை விரிவாய் திறந்து, கர்த்தர் என்னை தயவாய் மன்னிங்கப்பான்னு சொல்லலாமா? தயவாய் என்னை மன்னிங்கப்பா.
உம்முடைய கட்டளைகளை மீறுகிற எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். நிறைய நேரம் நான் உங்க கட்டளையை நான் மீறி இருக்கிறேன் அப்பா. நிறைய நேரம் நான் உங்களுடைய கட்டளைகளை மீறி இருக்கிறேன். உமக்கு பிரியமில்லாத அநேக காரியங்களை நான் செஞ்சிருக்கிறேன் அப்பா. ஆகையினாலே கர்த்தர் என்னை தயவாய் 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 என்னை தயவாய் மன்னிப்பீராக, தயவாய் மன்னிப்பீராக. உம்மோடு இணைந்து நடக்க முடியாதபடிக்கு, உம்முடைய சித்தத்தை அறிந்து கொள்ள முடியாதபடிக்கு என்னிடத்துல காணப்படுகிற சுயம், என்னிடத்துல காணப்படுகிற மாம்சத்தின் தாக்கங்கள் மாற்றப்பட்டு நான் இந்த நாளிலே தேவனுடைய மகிமைக்குள்ளாக நுழையும்படி, தேவனுடைய சித்தத்தை புரிந்து கொண்டு அவருடைய இருதயத்திற்கு ஏற்றவனாய் நான் இருக்கும்படி என்னை நான் முழுவதுமாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். மற்றபடி என் சுய விருப்பத்தின்படி ஜெபிக்கிற எல்லா ஜெபங்களோ உமக்கு அருவருப்பானதாகவோ, உமக்கு அப்பா நீர் விரும்பத்தகாத ஜெபங்களுமாக இருக்கிறது. ஆகையினாலே இப்படிப்பட்ட சுபாவங்கள் என்னிடத்தில் இருக்குமா இருந்தால் என்னை தயவாய் மன்னிப்பீராக. ஆமென். அடுத்ததாக சொல்வோம், பாவம் உமக்கு வேதனை உண்டாக்கும் என்று நான் நன்கு அறிந்திருக்கிறேன். எனவே மற்றவருக்கு நான் ஜெபிப்பதற்கு முன்னால் இயேசுவின் நாமத்தில் நீர் என்னுடைய பாவங்களை மன்னித்து இயேசுவின் பரிசுத்த இரத்தத்தினால் என்னை கழுவும்படி வேண்டுகிறேன். ஆமென். சொல்லலாமா? மற்றவங்களுக்கு நம்ம ஜெபம் பண்றதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம சுத்திகரிக்கப்பட்டிருக்கணும். நம்ம இருதயம் இயேசுவினுடைய இருதயத்தோட இணைஞ்சிருக்கணும். நான் சொன்ன மாதிரி இந்த வார்த்தையை மறந்துடாதீங்க. தேவனுடைய சித்தத்தை புரிந்தவர்களா நம்ம ஜெபிக்கணும். கர்த்தருடைய வசனம் நம்ம மனசுக்குள்ள இருக்கணும். நம்முடைய இருதயத்துக்குள்ள கர்த்தருடைய வசனம் இருக்கணும். ஆகையினால கேட்கலாமா, கர்த்தாவே உம்முடைய வசனம் இல்லாம நான் ஜெபிக்கிற ஜெபங்கள் உமக்கு அருவருப்பானதாக இருக்கிறது. என் விருப்பத்தின்படி நான் ஜெபிக்கிற ஜெபங்களை கர்த்தர் நீர் ஏற்றுக்கொள்வது இல்லை. அது வெறுமனே நான் காற்றிலே நான் வெறுமனே தெளிக்கிற வெறும் வார்த்தைகளாக இருக்கிறது. அந்த வார்த்தைகளுக்கு பலன் இல்லை, பிரயோஜனம் இல்லை. ஆனால் அப்பா நான் சுத்திகரிக்கப்பட்டவனாக, பாவங்கள் மன்னிக்கப்பட்டவனாக, தேவனை நேசிக்கிறவனாக, தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாய் நான் இருக்கும் பொழுது என்னுடைய ஜெபங்கள் உமக்கு அப்பா உமக்கு விரும்பின நீர் ஏற்றுக்கொள்ளுகிற ஜெபமாய் இருக்கிறது. ஆகையினாலே என்னை பரிசுத்த இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவுவீராக. அடுத்ததாக சொல்வோம், என்னுடைய இருதயத்தின் அறைகளில் மறைவான பாவங்கள் எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவரே நீர் வெளிச்சத்திற்கு கொண்டு வருவீராக. மறைவான இந்த பாவங்கள் இயேசுவின் இரத்தத்தினாலும் பரிசுத்த ஆவியானுடைய அக்கினியினாலும் எரிந்து சாம்பலாய் போவதாக. ஆமென். சொல்லலாமா? எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, கர்த்தாவே என்னுடைய இருதயத்தின் அறைகளிலே மறைந்திருக்கிறதான அசுத்தங்கள், மறைவாய் இருக்கிற கிரியைகள், என்னை சுய இச்சையின்படி நடக்க வைக்கிறதான எண்ணங்கள், நினைவுகள், யோசனைகள் என்னுடைய இருதயத்தின் அறைகளை விட்டு வெளியேறுவதாக, என்னுடைய சிந்தனைகளை விட்டு வெளியேறுவதாக. கர்த்தர் அதை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து அது எல்லாவற்றையும் பரலோக அக்கினியினாலே சுட்டரித்து சாம்பலாக்கி போடுவீராக. சொல்லுவோம், மறைவான இந்த பாவங்கள் இருந்து அந்த இடங்களில் இப்போதே பரிசுத்த ஆவியானவர் முழுவதுமாய் நிரப்புவீராக. நம்ம எல்லாரும் நம்முடைய இருதயத்து மேல கை வச்சு சொல்லுங்க, கர்த்தாவே என்னுடைய இருதயத்தினுடைய 90 அறைகளிலோ பரிசுத்த ஆவியினுடைய நிறைவு உண்டாகட்டும் அப்பா. அந்த அறைகளுக்குள்ள வேற எதுவும் தங்கி இருக்க கூடாது. அந்த அறைகளுக்குள்ள வேற எந்த அசுத்தங்களும் தங்கி இருக்க கூடாது. அந்த அறைகளுக்குள்ளாக எந்த விதமான மாயையோ, எந்த விதமான தேவனுக்கு பிரியமில்லாத கீழ்ப்படியாமையோ, முரட்டாட்டமோ, அப்பா ரெண்டகம் பண்ணுதலோ எதுவும் எங்களுடைய இருதயத்தின் அறைகளுக்குள்ளாக தங்கி இருக்க கூடாது. ஒவ்வொரு அறையோ பரலோக அக்கினியினால் சுத்திகரிக்கப்பட்டதாக, பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டதாக இருப்பதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஓ ரபா ஷகதோரோனேடே. சொல்லுவோம், பிதாவே நீர் என்னை இயேசுவின் மூலமாய் மன்னித்தது போலவே எனக்கு எதிராய் இந்த பில்லிசூனிய வார்த்தைகளை பேசுபவர்களையும் துன்மார்க்க சிந்தை கொண்டிருப்பவர்களையும் உம்முடைய மிகுந்த இரக்கத்தினால் முழுவதுமாய் மன்னிப்பீராக. ஆமென் ஆமென் சொல்லுவோம். இந்த மாதிரி ஜெபங்கள் நமக்கு விரோதமா செய்யறவங்க, நம்மளை மேனிபுலேட் பண்ணிபடி செய்யறவங்க, அவங்க அழிந்து போயிடக்கூடாது. அவங்க ரட்சிக்கப்படணும், அவங்க காப்பாற்றப்படணும். நம்ம நியாயம் தீர்க்கிற ஜெபத்தை செய்ய வரல, அவர்களுக்கு அழிவை கொண்டு வருகிற ஜெபத்தை செய்ய வரல. அவர்களையும் கர்த்தர் நேசிக்கிறார், நம்மை நேசிப்பது போலவே அவர்களையும் நேசிக்கிறார். ஆகையினாலே சொல்லுவோம், கர்த்தாவே இப்படிப்பட்டவர்களை கர்த்தர் தொட்டு, கர்த்தர் மிகுந்த இரக்கத்தினாலே அவர்களை ரட்சிப்பீராக. அவர்களுடைய மனம் திரும்புதலுக்கு ஏதுவாக உம்முடைய கிரியை அவர்களுடைய வாழ்க்கையில நடப்பதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அடுத்ததாக சொல்லுவோம், பரிசுத்த ஆவியானவரே நீர் துரிதமாய் செயல்பட்டு எனக்கு எதிரான மனிதர்களுக்கு உம்முடைய ரட்சிப்பையும்
மனம் திரும்புதலையும் நீர் கட்டளையிடுவீராக. ஆமென். சொல்லலாமா? கர்த்தாவே, எனக்கு விரோதமாக எழும்புகிற மனிதர்கள் அநேகரா இருக்கிறார்கள். தாவீதை போல நீங்களும் சொல்ல முடியும். ஆமா, நமக்கு மறைவா இருந்து செயல்படுகிற மனிதர்கள் அநேகரா இருக்கிறாங்க. நமக்கு கெட்டது நடக்கணும்னு சொல்லி அவங்க வெளியில சொல்ல மாட்டாங்க, ஆனா மனசுல நினைக்கிற மனிதர்கள் அநேகரா இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட எண்ணங்களையும் பிசாசு எடுத்துக்கொண்டு நமக்கு விரோதமாக செயல்படுத்துகிறார். ஆகையினாலே நம்ம சொல்லி ஜெபிக்க போகிறோம். இப்படிப்பட்டதான மனிதர்களுக்கு கர்த்தாவே, ஆவியானவரே, நீர் உம்முடைய ரட்சிப்பையும் மனம் திரும்புதலையும் கட்டளையிடுவீராக. அவர்கள் அழிக்கப்படக்கூடாது அப்பா. அவங்க இந்த துன்மார்க்க கிரியைகளிலே அவங்க அமிழ்ந்து போயிடக்கூடாது. அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் துரிதமாய் செயல்பட்டு நீர் அவர்களை ரட்சிப்பீராக. அவர்களுக்குள்ளாக மனம் திரும்புதலை கர்த்தர் கட்டளையிடுவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். சொல்லுவோம், கர்த்தாவே, எனக்கு எதிரான இந்த மனிதர்களுக்கு இப்போதே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை தருவீராக. ஆமென். சொல்லுங்க, சொல்லுங்க. கர்த்தாவே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை கர்த்தர் தாங்கப்பா. எனக்கு விரோதமாக இவ்விதமான பில்லி சூனிய ஜபங்களை ஏறெடுக்கிறவர்கள், தங்களுடைய சுய இஷ்டத்தை எனக்குள்ளாக திணிக்க நினைக்கிறவர்கள் யாராக இருந்தாலோ அவர்களுக்குள்ளாக நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை ஏற்படுத்துங்க. ஏனென்றால் இப்படிப்பட்ட இருதயத்தை கர்த்தர் நீர் புறக்கணிப்பது இல்லை. அவர்களுக்குள்ளா இருக்கிற முரட்டாட்ட சுபாவங்கள், கடின இருதயம் உடைக்கப்படுவதாக. நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை கர்த்தர் நீர் அவர்களுக்கு தருவீராக. சொல்லுவோம். அடுத்ததாக, உம்முடைய நினைவுகளுக்கு எதிரான அவர்களுடைய செயல்கள் இயேசுவின் நாமத்தினாலும் இயேசுவின் இரத்தத்தினாலும் அழிக்கப்படுவதாக. சொல்லலாமா? கர்த்தாவே, உம்முடைய நினைவுகளுக்கு விரோதமா அவங்களுடைய செயல்கள் இருக்கிறது. அந்த செயலை எங்களுக்கு நேரா அவங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பொழுது எல்லாவற்றையும் நீர் உம்முடைய இரத்தத்தின் வல்லமையினாலே அழித்து போடுவீராக. இரத்தத்தின் வல்லமையினாலே அழித்து போடுவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாக சொல்ல போறோம், இப்படிப்பட்ட மனிதர்கள் என் உறவுக்காரர்களின் வட்டாரத்திலோ, என் நண்பர்களின் வட்டாரத்திலோ, வேலை செய்கிற இடத்தில் இருந்தாலோ அவர்கள் இயேசுவின் நாமத்தில் தேவனுடைய நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் பாவத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்தப்படுவார்களாக. ஆமென். கேட்கலாமா? கர்த்தாவே, இப்படிப்பட்ட மனிதர்கள், எனக்கு விரோதமாக ஜெபங்களை ஏறெடுக்கிறவர்கள், எனக்கு விரோதமாக முரட்டாட்டத்தில் சுபாவத்தில் இருந்து கொண்டு ஜெபிக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் நீதியையும் நியாய தீர்ப்பையும் குறித்து பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிற தேவன் இப்பொழுது அவர்களுடைய இருதயத்திலே ஒரு உணர்வை கட்டளையிடுவீராக. சொல்லுங்க, உணர்வுள்ள இருதயம் அவர்களுக்கு உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எஸ். அடுத்ததாக சொல்ல போகிறோம், நீர் அவர்களை எப்படி நடத்த வேண்டும் என்று விரும்புகிறீரோ அதற்கும், அவர்கள் இப்போது எப்படி நடக்கிறார்களோ இதற்கும் உள்ள வித்தியாசத்தை புரிந்து கொள்ளக்கூடிய இருதயத்தை அவங்களுக்கு தாங்க. ஆமா, அவங்க புரிந்து கொள்ளணும் தேவனுடைய சித்தம் என்ன, அதையும் புரிந்து கொள்ளணும். இந்த பக்கம் நான் இப்ப அவருடைய சித்தத்துக்கு விரோதமா நடக்கிறேன்றது இதையும் புரிந்து கொள்ளணும். இது ரெண்டையும் வித்தியாசத்தை வேறுபடுத்தி பார்த்து தேவனுடைய சித்தத்துக்கு விட்டு கொடுக்கிறவங்களுடைய இருதயம் இருக்கணும். ஆகையினால நம்ம சொல்லி ஜெபிக்க போறோம், கர்த்தாவே, எனக்கு விரோதமாக இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர்கள் யாராக இருந்தாலோ, எவ்விதமான முரட்டாட்ட சுபாவத்தில் இருக்கிறவர்களாக இருந்தாலோ அவர்களுக்குள்ளாக அப்பா அந்த வித்தியாசத்தை கர்த்தர் உணர்த்துவீராக. வித்தியாசத்தை புரிந்து கொள்ளக்கூடிய இருதயத்தை கர்த்தர் அவர்களுக்கு தருவீராக. தேவனுடைய சித்தம் என்னவென்பதை அறிந்து கொண்டு அப்பா அதில் நடக்கக்கூடிய இருதயத்தை கர்த்தர் அவர்களுக்கு தருவீராக. ஹல்லேலூயா. தேவனே, இயேசுவின் நாமத்தில் அவர்களுக்கு தேவனுடைய நீதியை குறித்தும் தேவ சித்தத்தை குறித்தும் ஒரு தெளிவான தரிசனத்தை தருவீராக. ஆமென், ஆமென். நம்ம சொல்லி ஜெபம் பண்ணுவோம். நமக்காக ஜெபிக்கிறவங்க இருக்கலாம், அவங்க யாரா இருந்தாலும் இப்ப நம்ம சொல்லி ஜெபிக்க போறோம். கர்த்தாவே, அவங்களுக்கு நீதியை குறித்தும் தேவ சித்தத்தை குறித்து ஒரு தெளிவு வேணும். அவங்க சொந்த இஷ்டத்துக்காக எனக்காக அவங்க ஜெபிக்க வேண்டாம். அப்படிப்பட்ட ஜெபங்கள் எல்லாம் பில்லி சூனியங்களாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஜெபங்கள் எல்லாம் அப்பா அது உமக்கு அருவருப்பாக இருக்கிறது. அது உமக்கு இருதயத்திற்கு ஏற்றதா இருப்பது இல்லை. ஆகையினால் இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன், கர்த்தாவே, எனக்காக ஜெபிப்பவர்கள் நீதியை குறித்தும் தேவ சித்தத்தை குறித்தும் தெளிவான தரிசனத்தை பெற்றுக் கொள்வார்களாக. அப்பா, இந்த நாட்களிலே சுய இச்சைக்காக ஜெபிக்கிற ஜெபங்கள் செயலிழந்து போவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். சொல்லுவோம், தேவனே, அவர்களின் பாவத்தில் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை என்பதையும்
அதில் தொடர்வது அழிவை மட்டுமே உருவாக்கும் என்பதையும் அவர்களுக்கு இயேசுவின் நாமத்தில் சுட்டிக்காட்டும். ஏனென்றால் இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்படுகிறான். மேலும் அவனுடைய ஒவ்வொரு செயலும் அழிவுக்குட்படுகிறது. ஆமென். சொல்லலாமா? கர்த்தாவே, இவ்விதமான ஜெபம் செய்கிறவங்க, எங்களுக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசுறவங்க யாராக இருந்தாலும் அவர்களுடைய செயல் எல்லாம் நியாயம் தீர்க்கப்படுகிறது. இவ்விதமான செயல்களிலே அவர்கள் தொடரும் பொழுது அவர்களை பின்தொடர்ந்து வருவது அழிவு என்பதை இயேசுப்பா நீங்க அவங்களுக்கு சுட்டி காட்டுங்க. சொல்லுங்க, எல்லாரும் வாயை திறந்து ஜெபிங்க. ஏன் அமைதியா இருக்கீங்க? Come on, open your mouths and pray. யாரும் உங்களுக்குலாம் இப்படி ஜெபிக்கல நினைக்கலன்னா யோசிக்காதீங்க. உங்களுக்கு விரோதமான மறைவான கிரியைகளை சத்துருவானவன் தெரிந்த வட்டாரத்திலிருந்தே செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். If you are ignorant of this, நீங்கள் இதை அறியாமல் இருந்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் இந்த நாட்களிலே அழிந்து போவீர்கள். ஆகையினாலே நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும். நாம் அழிந்து போவது தேவ சித்தம் அல்ல. நாம் அழிக்கப்படுவதற்காக நம்ம இங்க வரல. நாம் நிலை நிற்கணும், தேவ ராஜ்யத்தை கட்டணும், தேவ சித்தத்தை செய்யணும், தேவனுடைய மகிமைக்காக நம்ம எழும்பணும், கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கணும். இதுதான் நம்முடைய சித்தம், இதுதான் அவருடைய சித்தம், இதுதான் நம்முடைய விருப்பம். ஆகையினால இப்ப சொல்லுவோம், அப்பா இவ்விதமாக அப்பா இந்த கிரியைகளை செய்கிறவர்களை கர்த்தர் சுட்டி காட்டுங்க. அவர்களுடைய கிரியைகள் எல்லாம் வெளிச்சத்திற்கு வருவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஓ ஜீசஸ். சொல்லுவோம், கர்த்தாவே, இப்படிப்பட்டவர்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் ஏசப்பா நீர் அவர்களை இன்றே ரட்சிப்பீராக. ஆமென். சொல்லுங்க சொல்லுங்க, கர்த்தாவே நீர் அவர்களை ரட்சியும், நீர் அவர்களை ரட்சியும். ஒருவேளை ரட்சிப்பே இல்லாம எங்களுக்கு விரோதமான இந்த வார்த்தைகளை அவங்க பேசிட்டு இருந்தாங்கன்னா கர்த்தர் அவங்களை தயவாய் ரட்சிப்பீராக. ஓ ஹalleluya, ஹalleluya. ஓ ஜீசஸ், ஹalleluya. ஓ ஜீசஸ். அடுத்ததாக சொல்லுவோம், பிதாவே நீர் இன்று என்னை இந்த துன்மார்க்க எண்ணங்களிலிருந்தும் கிரியைகளிலிருந்தும் பில்லி சூனிய ஜபங்களிலிருந்தும் எனக்கு இயேசுவின் நாமத்தில் முழு விடுதலை தருவீராக. ஆமென். சொல்லலாமா? கர்த்தாவே, இவ்விதமாக எனக்கு விரோதமாய் ஜெபித்த மனிதர்கள் ஏராளமாக இருக்கலாம். அந்த ஜபங்களிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தாங்க. அவங்க தேவ சித்தத்தை அறியாம தங்களுடைய சுய இச்சையின்படி ஜெபித்த எல்லா ஜபங்களும் இயேசுவின் நாமத்தினாலே அழிந்து போவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். அடுத்ததாக சொல்வோம், பிதாவே பரிசுத்த வேதாகமத்தில் என்னை குறித்து நீர் எழுதி வெளிப்படுத்தப்பட்ட உம்முடைய சித்தத்தை அல்லாமல் வேறே வார்த்தைகளை எண்ணங்களை உடைய எல்லா மனிதர்களின் ஜெபங்களிலிருந்து எனக்கு இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலையை தாரும். ஆமா, சொல்ல போறோம், கர்த்தாவே உங்க வசனத்துல என்ன பத்தி என்ன எழுதி இருக்கிறீங்களோ அதுதான் நடக்கணுமே ஒழிய தங்க சொந்த இஷ்டத்துக்கு ஜெபிக்கிற ஜெபங்கள் எல்லாம் எங்க வாழ்க்கையில பழிக்க கூடாது. சொல்லுங்க ஏசப்பா, அப்பா எங்க வாழ்க்கையில சொந்த இஷ்டத்திற்கு ஜெபித்த ஜெபங்கள் பழிக்க கூடாதப்பா. எங்களை பத்தி நீங்க வசனத்துல என்ன எழுதி இருக்கிறீங்களோ, எங்களை பத்தி, எங்க குடும்பத்தை பத்தி, சபையை பத்தி உங்க வசனத்துல நீர் எதை முன்குறித்து எழுதி வைத்திருக்கிறீரோ, எதை பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறீரோ அதை தான் நாங்க பெற்றுக்கொள்ள வேண்டுமே ஒழிய சொந்த இஷ்டத்தின்படி ஜெபிக்கிற எல்லா ஜெபங்களும் இயேசுவின் நாமத்தினாலே செயலிழந்து போவதாக, அவற்றினுடைய வல்லமை எங்களை விட்டு வெளியேறுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஹalleluya. அடுத்ததாக சொல்லுவோம், கர்த்தாவே உம்முடைய சித்தத்தை முதன்மைப்படுத்தாமல் தங்களுடைய சொந்த விருப்பத்தையும் இஷ்டத்தையும் முதன்மைப்படுத்தும் எல்லா மனிதர்களின் உறவுகளிலிருந்து நான் இயேசுவின் நாமத்தில் இன்றே விடுதலையாகிறேன். ஆமென். சொல்லலாமா? கர்த்தாவே உங்க சித்தத்தை செய்யாத எந்த மனுஷனுக்கூடயும் எனக்கு இயேசுவின் நாமத்துல தொடர்பு இருக்க கூடாது. சொல்லுங்க எல்லாரும், அதை வெட்டி உடைச்சு ஜோம் பண்ணி போடுங்க. இப்ப சொல்லுங்க, கர்த்தாவே உங்க சித்தத்தை செய்யாத எந்த மனுஷனோடையும் எனக்கு எந்த உறவும் இருக்க கூடாதப்பா. அப்பா அப்பா நான் இந்த நாட்களிலே உறவு கொள்ளுறது என்னுடைய நண்பர்களோ என்னுடைய தெரிந்த வட்டாரமோ தேவ சித்தத்தை செய்கிற மனிதர்களும் என்னை தேவ சித்தம் செய்யும்படி என்னை ஊக்குவிக்கிற மனிதர்களாகவும் இருக்க வேண்டுமே ஒழிய தேவ சித்தத்தை விட்டு பிரிந்து போகிற எந்த மனிதர்களுடைய உறவும் இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்க்கையில வெட்டப்படுவதாக, வெட்டப்படுவதாக, வெட்டப்படுவதாக. ஜீசஸ், ஹalleluya. அடுத்ததாக சொல்வோம், பிதாவாகிய தேவனே இயேசுவின் நாமத்தில் உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. தேவனே நீர் சர்வ வல்லவர்,
சூனிய கிரியைகளை காட்டிலும், பில்லி சூனிய ஜபங்களை காட்டிலும், பிசாசின் அழிவுக்குரிய அக்கினி அஸ்திரங்களை காட்டிலும், பிசாசின் வல்லமைகள், அதிகாரங்கள், திட்டங்கள், மறைவான கண்ணிகள், வானத்திற்கு கீழே பூமிக்கு மேலே ஆவி மண்டலத்தில் இருக்கும் எல்லா வல்லமைகளை காட்டிலும் இயேசுவே நீர் பெரியவர். ஆமென் சொல்லலாமா? நம்ம எல்லாரும் பார்த்து நம்ம சூழ்நிலைகளை பார்த்து பேச போகிறோம். எந்த இடத்திலிருந்து இந்த வல்லமைகள் நமக்கு விரோதமாக செயல்பட்டாலோ, we are going to speak against those authorities and powers. We are going to proclaim that Jesus is most powerful. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமை உள்ளவர். இந்த அதிகாரங்கள், இந்த துரைத்தனங்கள் எந்த பகுதியிலிருந்து நமக்கு விரோதமாக செயல்பட்டாலோ, எந்த வானமண்டல வல்லமைகளிலிருந்து செயல்பட்டாலோ, எந்த பூமி கடியிலிருந்து பாதாள வல்லமைகளில் செயல்பட்டாலோ, இயேசு கிறிஸ்துவை விட அவை எல்லாம் குறைவானதுதான். என் இயேசுதான் உயர்ந்தவர். அவருடைய இரத்தத்தையும் அவருடைய சரீரத்திலும் நாம் பங்கெடுப்பதினாலே, அவருடைய வல்லமை எனக்குள் இருப்பதினாலே, இந்த வல்லமைகளுக்கு மேலாக நான் ஜெயம் எடுக்கிறேன் இயேசுவின் நாமத்திலே. சொல்லுங்க எல்லாரும். எனக்கு எதிராக இவ்விதமாக கிரியை செய்கிற சூனிய வல்லமைகள், பில்லி சூனிய ஜபங்கள், பிசாசின் அழிவுக்குரிய அக்கினி அஸ்திரங்கள், பிசாசின் வல்லமைகள், அதிகாரங்கள், திட்டங்கள், மறைவான கண்ணிகள், வானமண்டலங்களிலே கிரியை செய்கிற எல்லா வல்லமைகளுக்கு மேலாக நான் ஆராதிக்கிறேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவருடைய நாமத்தினாலே நான் ஜெயத்தை பெற்றுக் கொள்கிறேன். ஜெயம் எனக்கு உண்டு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெயம் எனக்கு உண்டு. ஹல்லேலூயா. அடுத்ததாக சொல்வோம், இயேசுவே நீர் எனக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டு ரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்து துன்மார்க்க கிரியைகள் எல்லாவற்றையும் நீர் உம்முடைய பாதங்களின் கீழ் மிதித்து அழித்து போட்டீர். ஆகவே நான் இந்த துன்மார்க்க பில்லி சூனிய ஜபங்களிலிருந்து உம்முடைய நாமத்தில் விடுதலையை பெற்றுக் கொள்கிறேன். ஆமென் சொல்லுங்க சொல்லுங்க. கர்த்தாவே எனக்கு விரோதமாக இவ்விதமாய் சொந்த இச்சைகளினாலும் சுய விருப்பங்களினாலும் ஜெபிக்கிற இந்த மனிதர்களுடைய ஜெபங்களிலிருந்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினாலே நான் விடுதலையை பெற்றுக்கொள்கிறேன். விடுதலையை பெற்றுக்கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவே உம்முடைய இரத்தம் பாவம், பொறாமை, அக்கிரமம் மற்றும் சூனியம் இந்த இவைகளின் வார்த்தைகளை விட சிறந்த வார்த்தையை எனக்காக பரிந்து பேசுகிறதா இருக்கிறது. அப்பா, இந்த பில்லி சூனிய ஜெபங்கள் எல்லாம் உங்க சமூகத்துல பேசுகிற வார்த்தைகளை விட இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எனக்காக அப்பா மேன்மையான உயர்வை, ஜீவனை தருகிற வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறது. எனக்காக பரிந்து பேசுகிற இயேசுவின் இரத்தம் எனக்கு போதும். சொல்லுங்க எல்லாரும் வாயை திறந்து. எனக்காக பரிந்து பேசுகிற இயேசுவின் இரத்தம் எனக்கு போதும். திரும்ப சொல்லுவோம், எனக்காக பரிந்து பேசுகிற இயேசுவின் இரத்தம் எனக்கு போதும். திரும்ப சொல்லுவோம், எனக்காக பரிந்து பேசுகிற இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எனக்கு போதும். வேற எந்த காரியமும் எனக்காக பரிந்து பேச வேண்டியது இல்லை. வேற எந்த பில்லி சூனிய ஜபங்களோ எனக்கு செய்யப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவனாக, இயேசுவின் இரத்தம் எனக்காக பரிந்து பேசுகிறதா இருப்பதனாலே நான் மீட்பை இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்கிறேன். ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. அடுத்ததாக சொல்வோம், என் தேவனே எனக்கு எதிராக பூமி மண்டலத்திலிருந்தும் ஆவி மண்டலத்திலிருந்தும் அனுப்பப்பட்ட எல்லா சூனிய கிரியைகளையும் நீர் அறிந்திருக்கிறீர். எனக்கு அவைகளின் தாக்கத்திலிருந்து இயேசுவின் நாமத்தில் முழு விடுதலையை தர நீர் உண்மையுள்ளவராயிருக்கிறீர். ஆமென் சொல்லலாமா? கர்த்தாவே, இந்த பில்லி சூனிய வல்லமைகள், இந்த மாந்திரீகமான கிரியைகள் எந்த இடத்திலிருந்து செயல்பட்டாலோ அவற்றுக்கு மேலாக நான் இயேசுவின் நாமத்தினாலே முழு விடுதலை நான் பெற்றுக்கொள்கிறேன். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையிலே ஜெயம் எடுத்த பொழுது, அவர் மரித்து உயிர்த்தெழுந்த பொழுது இந்த எல்லா வல்லமைகளையும் தன்னுடைய பாதங்களுக்கு கீழே மிதித்து போட்டவராக, அவை எல்லாவற்றின் கிரியைகளையும் அழித்து போட்டவராய் ஜெயம் எடுத்தாரு. அந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலோ இயேசுவின் இரத்தத்தினாலோ நான் இன்றே இந்த மறைவான எல்லா வல்லமைகளிலிருந்தும் சூனிய கிரியைகளிலிருந்தோ நான் ஜெயத்தை பெற்றுக் கொள்கிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ். அடுத்ததாக சொல்வோம், எனக்கு எதிராய் அநீதியான வார்த்தைகளை பேசி ஜெபித்த மனிதர்களின் பில்லி சூனிய ஜெபத்திலிருந்து எனக்கு இயேசுவின் நாமத்தில் விடுதலை தாரும்.
ஆமென் சொல்லுங்க. அப்ப அநீதியான வார்த்தைகளை பேசி ஜெபம் பண்ணி இருக்கிறாங்க. எனக்கு அழிவு உண்டாகட்டும்லாம் ஜெபம் பண்ணி இருக்கலாம். ஒருவேளை எனக்கு விதமான இந்த அழிவு வரணும்லாம் ஜெபம் பண்ணி இருக்கலாம். இப்படிப்பட்ட ஜெபித்த ஜெபங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே செயலிழந்து போவதாக. ஏனென்றால் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டியது தேவனுடைய சித்தம் மாத்திரமே. என்னுடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டியது தேவனுடைய இருதயத்தில் என்னை குறித்து தோன்றுகிற எண்ணங்கள் தான். நம்ம கர்த்தருடைய வார்த்தையில வாசிக்கிறோம் இல்லைங்களா, அவருடைய யோசனைகள் தான் இந்த நாளில் நமக்கு நிறைவேறணும். சொல்லலாமா, கர்த்தாவே உம்முடைய யோசனைகள் என் வாழ்க்கையில நிறைவேறுவதாக. மனிதனுடைய யோசனை வேண்டாம், மனுஷனுடைய திட்டங்கள் வேண்டாம், அவன் செய்யற ஜபங்கள் வேண்டாம். எனக்கு உம்முடைய சிந்தையில உம்முடைய இருதயத்தில் இருக்கிற என்னை குறித்த உம்முடைய யோசனைகள் நிறைவேறுவதாக சொல்லுவோம். அடுத்ததாக, எனக்கு எதிராய் தேவனுக்கு சித்தம் இல்லாமல் முணுமுணுக்கப்பட்ட ரகசிய வார்த்தைகள், உரையாடல்களின் மத்தியில் சத்தமாய் உரைக்கப்பட்ட சாப வார்த்தைகள், தேவனுக்கு சித்தமில்லாத வார்த்தைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செயலிழந்து போவதாக. ஆமென் சொல்லலாமா, கர்த்தாவே எனக்கு எதிராய் பேசப்பட்ட, இல்ல மெதுவா பேசியிருக்கலாம், ரகசியமா பேசியிருக்கலாம், சத்தமா கத்தி இருக்கலாம், தேவனுடைய சித்தம் இல்லாம இந்த மாதிரி பேசப்பட்ட வார்த்தை எதுவா இருந்தாலும் அந்த வார்த்தைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அழிந்து போவதாக. ஏன்னா வார்த்தையில வல்லமை இருக்குது, வார்த்தையில வல்லமை இருக்கு இல்லைங்களா. அதனால சொல்லுவோம், அழிவுக்குரிய வார்த்தைகள் இப்பொழுது என் வாழ்க்கைக்குள்ள, என் குடும்பத்திற்குள்ள, என் சரீரத்திற்குள்ள செயல்பட முடியாது. தேவனுக்கு சித்தம் இல்லாமல் பேசப்பட்ட வார்த்தை, தேவனுக்கு சித்தமில்லாம சொல்லப்பட்ட சாப வார்த்தை, தேவனுக்கு சித்தமில்லாம சொல்லப்பட்டதான எல்லா விதமான வார்த்தைகளும் இயேசுவின் நாமத்தினாலே செயலிழந்து போவதாக. ஓ ஹalleluya. அடுத்ததாக சொல்வோம், என் பிதாவே, உம்முடைய மனதில் என்னை குறித்து நீர் வைத்திருக்கும் திட்டத்திற்கும் சித்தத்திற்கும் எதிராய் பேசப்பட்ட எல்லா வார்த்தைகளும், தேவனுடைய சத்தியத்திற்கு ஒத்து போகாத எல்லா வார்த்தைகளும் காற்று மண்டலத்திலிருந்தும் ஆவி மண்டலத்திலிருந்தும் இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியினுடைய அக்கினியினால் எரிந்து சாம்பலாய் போவதாக. பேசப்பட்ட வார்த்தையெல்லாம் காற்றில் இருக்குது. இப்ப சொல்ல போறோம், எனக்கு எதிராய் பேசப்பட்ட வார்த்தைகள், என் குடும்பத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிற அந்த தீமையின் வார்த்தை, தேவனுக்கு சித்தமில்லாமல் பேசப்பட்ட வார்த்தை, காற்று மண்டலத்தில் ஆவி மண்டலத்தில் எங்க இருந்தாலோ அது எல்லா வார்த்தைகளையும் இப்பொழுது பரலோக அக்கினியினால எரித்து சாம்பலாக்கி போடுகிறேன். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கு இல்லைங்களா. ஆகையினால வார்த்தைகள் சாதாரணமானவைகள் அல்ல. வார்த்தைகள் உருவாக்கக்கூடிய வல்லமையுடையது, வார்த்தைகள் அழிக்கக்கூடிய வல்லமையும் உடையது. ஆகையினால சொல்ல போறோம், தேவனுக்கு சித்தமில்லாம பேசப்பட்ட எந்த வார்த்தை எந்த காற்று மண்டலத்தில் இருந்தாலோ, எந்த ஆவி மண்டலத்தில் இருந்தாலோ, அதை இயேசுவின் நாமத்தினாலே செயலிழந்து போக செய்கிறோம். அடுத்ததாக சொல்லுவோம், உமக்கு முழுவதும் விட்டு கொடுக்காத எந்த பாத்திரமும் என்னை குறித்து நன்மையோ தீமையோ எந்த வார்த்தையும் பேச முடியாதபடி இப்போதே அவர்களின் வாய் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படுவதாக. ரொம்ப முக்கியமானது, நல்லா கவனிங்க. கர்த்தருக்கு விட்டு கொடுக்காத எந்த மனுஷனும் நமக்காக ஜெபம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நான் திரும்ப சொல்றேன், நல்ல ஆழமா உங்க மனதில் ஏற்றுக்கொள்ளுங்க. கர்த்தருக்கு, கர்த்தருடைய ஆவியானவருக்கு விட்டு கொடுக்காத எந்த மனுஷனும் நமக்காக ஜெபம் பண்ண கூடாது. அவ்வளவுதான். இது நல்ல ஆள் மனசுல வச்சுக்கோங்க. அதனால சொல்லுவோம், கர்த்தாவே, எனக்கு அப்பா உமக்கு முழுவதும் விட்டு கொடுக்காத எந்த பாத்திரமும் எனக்காக ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க நன்மையோ தீமையோ எந்த வார்த்தையும் பேச முடியாதபடிக்கு இப்பொழுதே அவருடைய வாயை கர்த்தர் கட்டி போடுவீராக. இயேசுவின் நாமத்தினுடைய வாய் கட்டப்படுவதாக. ஏனென்றால் தேவனுக்கு விட்டு கொடுக்காத பாத்திரங்கள், தேவனுக்கு விட்டு கொடுக்காத பாத்திரங்கள் எனக்கு எதிராக எந்த வார்த்தையும் பேச முடியாது. சொல்லுங்க, தைரியத்தோட சொல்லுங்க, தேவனுக்கு விட்டு கொடுக்காத எந்த பாத்திரமும் எனக்கு எதிராக நன்மையோ தீமையோ ஒன்றுமே அவர்கள் பேசக்கூடாது. ஏனென்றால் தேவனுக்கு கீழ்ப்படியாத பாத்திரங்கள் எனக்கு எதிராக செயல்பட முடியாது. நான் தேவனுக்கு விட்டு கொடுக்கிற பாத்திரமா இருப்பதினாலே தேவனுக்கு விட்டு கொடுக்கிற பாத்திரங்கள் எனக்காக ஜெபிக்கட்டும். அப்படிப்பட்ட ஊழியக்காரர்களை எனக்கு தாங்க, அப்படிப்பட்ட தேவ மனிதர்களை எனக்கு எடுப்புங்க, அப்படிப்பட்டவர்களா என்ன மாற்றுங்க. எங்க குடும்பத்தில் இருக்கிற நாங்க எல்லாரும் தேவனுக்கு விட்டு கொடுக்கிற பாத்திரங்களா இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க.
ஆமென், ஆமென், ஆமென் சொல்லுவோம். பிதாவே, எனக்கு எதிராய் அனுப்பப்பட்ட எல்லா தீமையின் அம்புகள், அக்கினியாஸ்திரங்கள், உம்முடைய இருதயத்திற்கு ஏற்காததும் உமக்கு சித்தமில்லாத ஜபங்களையும், உம்முடைய யோசனைகளுக்கு ஒத்து போகாத உமக்கு பிரியமில்லாத எண்ணங்களையும், மறைவான எந்த தாக்கங்களையும், எல்லா பொய்களையும், எல்லா அவதூறான வார்த்தைகளையும், எல்லா குற்றச்சாட்டுகளையும், எல்லா நியாய தீர்ப்புகளையும், திரிக்கப்படுகிற அறிக்கைகளையும், எல்லா மாந்திரீகங்களையும், எல்லா சாபங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எரிந்து சாம்பலாய் போவதாக. ஆமென் சொல்லலாமா? கர்த்தாவே, எங்களுக்கு விரோதமாக அனுப்பப்படுகிற தீமையின் அம்புகள், அக்கினி ஆஸ்திரங்கள், தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்காத, தேவனுக்கு சித்தமில்லாத ஜபங்கள், கர்த்தருடைய யோசனைகளுக்கு ஒத்துப்போகாத பிரியமில்லாத எண்ணங்கள், மறைவான தாக்கங்கள், பொய்கள், அவதூறான வார்த்தைகள், குற்றச்சாட்டுகள், நியாய தீர்ப்புகள், திரிக்கப்படுகிற அறிக்கைகள், திரிக்கப்படுகிற எண்ணங்கள், திரிக்கப்படுகிற உரையாடல்கள், மாந்திரீகங்கள், சாபங்கள், இதையெல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்க்கையில செயலிழந்து போவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆமென், ஆமென், ஆமென். ஜீசஸ், கர்த்தாவே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். நம்ம சொல்லுவோம், என்னுடைய வாழ்க்கையில், என் இருதயத்தில், என் குடும்பத்தில், ஊழியத்தில், பொருளாதாரத்தில் மற்றும் என்னை குறித்த எல்லா காரியங்களிலும் இப்போதே இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை செயல்படுவதாக. சொல்லுவோமா? கமான், கமான். எல்லா விஷயத்திலும் இயேசுவோட இரத்தத்தின் வல்லமையை சொல்லுங்க. கர்த்தாவே, என் பிள்ளை மேல, என் கணவன் மேல, என்னுடைய மனைவி மேல, என் பெற்றோர் மேல, ஊழியத்தின் மேல, என்னுடைய தொழிலின் மேல, கையிட்டு செய்கிற எல்லா பிரயாசத்திலும் இப்பொழுது இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையை நான் சொல்லுகிறேன். இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையை நான் பேசுகிறேன். ஓ ஹalleluya. அடுத்ததாக சொல்லுவோம், இந்த பில்லி சூனிய ஜெபங்களினால், தேவனுடைய யோசனைக்கு எதிரான யோசனையினால் எனக்குள் ஏற்பட்ட எல்லா ஆத்தும காயங்களும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே இயேசுவின் இரத்தத்தினால் குணமாக்கப்படுவதாக. ஆமா, இந்த மாதிரி செய்யப்பட்ட ஜபங்கள், சொல்லப்பட்ட வார்த்தைகள், இவைகளினால ஏற்பட்ட ஆத்தும காயங்கள் ஏற்கனவே இதை பத்தி பேசி இருக்கிறோம். ஆகையினால அதை நம்ம அந்த காயங்கள் குணமாகும்படி ஜெபிக்க போகிறோம். இப்படி தேவனுக்கு சித்தமில்லாமல் செய்ததான ஜபங்கள், இதனால எனக்குள்ள ஏற்பட்ட எல்லா ஆத்தும காயங்களும் இயேசு கிறிஸ்துவின் தழும்புள்ள கரங்களினாலோ சிந்தப்பட்ட இயேசுவின் இரத்தத்தினாலும் குணமாக்கப்படுவதாக. குணம் உண்டாவதாக. ஆத்துமாவிலே சுகமும் சீரமைப்பும் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தில் எனக்குள் உண்டாவதாக. எல்லாம் முடிந்தால் உங்களுடைய ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்வீங்களா? கர்த்தாவே, சுகமும் சீரமைப்பும் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தில் எனக்குள் உண்டாவதாக. கமான், கமான், திரும்ப சொல்லுங்க. சுகமும் சீரமைப்பும் இயேசுவின் நாமத்திலே இப்பொழுதே எனக்குள் உண்டாவதாக. சுகமும் சீரமைப்பும் இப்பொழுதே என்னுடைய ஆத்துமாவிற்குள் உண்டாவதாக. Right now, Father, we lift up our hands in front of you, Jesus. இயேசுவே, உமக்கு முன்பதாக எங்களுடைய கரங்களை உயர்த்தி, அப்பா, சுகமும் சீரமைப்புக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சுகமும் சீரமைப்பும் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தில் எனக்குள், என் ஆத்துமாவிற்குள் உண்டாவதாக. ஓ இயேசுவே, உமக்கு நன்றி. ஓ ஹalleluya. ஓ ஜீசஸ். அடுத்ததாக சொல்லி கொஞ்சம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய அபிஷேகத்திற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஏனென்று நான் சொன்னேன் இல்லைங்களா, அபிஷேகத்தினால் நுகம் முறிக்கப்படும். ஆகையினால நமக்கு விரோதமாக எத்தனை மந்திர சூனிய, பில்லி சூனிய கிரியைகள் வந்தாலும், நமக்கு விரோதமாக தேவனுடைய சித்தம் இல்லாமல் தன்னுடைய சொந்த விருப்பத்தின்படி வந்ததான ஜபங்கள், விருப்பங்கள் எல்லாவற்றையும் கேன்சல் பண்ணணும்னா நமக்கு இப்ப பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகம் வேண்டும். ஆகையினாலே நம்ம எல்லாரும் முடிந்தால் முழங்கால் படியிடுங்க, இல்ல எழுந்து நின்று கொள்ளுங்க. இப்ப நம்ம எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? பிதாவாகிய தேவனே, என்னை இப்போது உம்முடைய பரிசுத்த ஆவியினுடைய அக்கினியினால் என்னை நிரப்புவீராக. கேட்கலாம், கேட்கலாம். கர்த்தாவே, இப்பொழுதே உம்முடைய பரிசுத்த ஆவியினுடைய அக்கினியினால் என்னை நிரப்புங்கப்பா. Right now, Father, I pray that every witchcraft yokes be broken from our necks. எங்களுடைய கழுத்துகளை விட்டு, அப்பா, எங்களுடைய பிடரியை விட்டு, எங்கள் மேலிருந்து இந்த பில்லி சூனியம் என்கிற நுகம் உடைக்கப்படும்படி பரிசுத்த ஆவியினுடைய நிறைவான அபிஷேகம் ஊற்றப்படுவதாக.
போவதாக. ஓ ராண்டோ காரானாகா ஷகெட்டே ஓ ருனாமா ஷனெடோலாபானே. கேளுங்க கேளுங்க எல்லாரும். பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் நிறைவாய் என்னை நிரப்பி, பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தின் வல்லமை என்னை நிரப்பி, என் மேல் போடப்பட்டிருக்கிற எல்லா நுகங்களும் முறிக்கப்படுவதாக. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், இயேசுவின் நாமத்தினாலே எல்லா நுகங்கள் முறிக்கப்படட்டும், எல்லா கட்டுகள் உடையட்டும். தேவனுக்கு சித்தமில்லாமல் உச்சரிக்கப்பட்ட வார்த்தைகள், தேவனுடைய யோசனைகளுக்கு சீர்பொருந்தாத எந்த யோசனைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியினுடைய அக்கினியின் அபிஷேகத்தினாலே உடைந்து போவதாக. We break it off by the name of Jesus, by the fire of the Holy Ghost. பரிசுத்த ஆவியினுடைய அக்கினி இறங்கி எல்லா நுகங்களையும் முறித்து போடுவதாக. ஓ ரகடெனே கேரே ஷன்டோலானே டெரியா. ஓ ஜீசஸ் ஜீசஸ். உம்முடைய பரிசுத்த ஆவியினுடைய நிறைவினாலோ ஓ புதுப்பிப்பதினாலோ நான் புதிதாக்கப்படுகிறவனாய் என்னை மாற்றுவீராக. ஓ லார்ட், renew us by your holy fire. உம்முடைய பரிசுத்த அக்கினியினாலே கர்த்தர் என்னை புதிதாய் மாற்றுவீராக. பரிசுத்த ஆவியினுடைய அக்கினி என்னை புதிதாய் மாற்றுவதாக. ஓ renew and refresh me by the fire of the Holy Ghost. ஓ பரிசுத்த ஆவியினுடைய அக்கினி என்னை புதிதாய் மாற்றுவதாக. எல்லா பழைய கிரியைகள் வெளியேறட்டும், எல்லா மாந்திரீக சூனிய வார்த்தைகள் வெளியேறட்டும், தேவனுக்கு சித்தமில்லாமல் உச்சரிக்கப்பட்ட வார்த்தைகள் வெளியேறட்டும், தேவனுடைய யோசனைகளுக்கு சீர் பொருந்தாத எந்த யோசனைகளும் வெளியேறட்டும். ஓ இப்பொழுதே பரிசுத்த ஆவியினுடைய அக்கினி எங்களை புதிதாக்குவதாக. O rabane keteregele shakatoro o runama karene telia kashantola o rane telia legerene teregele beshadoto. ஓ என்னை உம்முடைய அக்கினியினாலும் வல்லமையினாலும் மகிமையினாலும் முழுவதுமாய் நிரப்புவீராக. சொல்லுங்க எல்லாரும் கேளுங்க. கர்த்தாவே, என்னை உம்முடைய அக்கினியினாலே வல்லமையினாலே மகிமையினாலே முழுவதுமாய் நிரப்புங்கப்பா. Lord, I want to be full of your spirit. Lord, I want to be full of your fire. ஓ கர்த்தாவே, உம்முடைய அக்கினியினாலே முழுவதுமாய் நிரப்பப்பட்டவனாய் நான் இருக்க வேண்டும். ஓஹோ, இவ்வளவு நாட்களாய் நான் சோர்ந்து போயிருந்தது போதும். தேவனுடைய சித்தத்தை புரிந்து கொள்ளாமல் என் இஷ்டத்திற்கு நடந்தது போதும். தேவனுடைய யோசனைக்கு பொருந்தாத எந்த யோசனைகளையும் வைத்துக் கொண்டு நான் வாழ்ந்தது போதும். இனி வருகிற நாட்களிலே பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றவனாக, ஓ பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை அக்கினி மகிமையை சுமக்கிறவனாக கர்த்தரனை மாற்றுவீராக. ஓ ரெபெனே கேட்டே ஓ ரகானா தோரா ஷகெட்டே. ஓ கேட்போம் கேட்போம் எல்லாரும் வாயை திறந்து. நாம் யாரும் வெறுமையா இங்கிருந்து போக கூடாது. We are not going to leave this place empty handed. வெறும் கையாய் நாம் இங்கிருந்து போவது இல்லை. ஓஹோ, நம்ம இந்த நாட்களிலே பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையை பெற்றவர்களாய் இந்த இடத்தை விட்டு போக வேண்டும். Before we leave this place, we are going to pray for the infilling of the Holy Ghost. பரிசுத்த ஆவியினுடைய நிறைவு சிந்தை முழுவதும், மூளை பகுதி முழுவதும், எண்ணங்கள், யோசனைகள், நினைவுகள், ஐம்புலன்கள் எல்லாவற்றிலும் பரிசுத்த ஆவியினுடைய அக்கினியின் வல்லமை, அபிஷேகத்தின் வல்லமை, நுகங்களை முறிக்கிற வல்லமை இப்பொழுதே இப்பொழுதே முழுவதுமாய் முழுவதுமாய் ஆளுகை செய்வதாக. கர்த்தாவே, ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் மேலும் உம்முடைய அக்கினி அபிஷேகத்தை ஊற்றுவீராக. ஓ ரகெட்டே கெனேகரா ஷன்டோமானே டெரியா ஓ ருகோஷ்மலைனதோ ஓ ரிபைடா லஹன்மகோ ஷஹனே டோலா கேட்டா. ஓ பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய அக்கினி உம்முடைய அக்கினி உம்முடைய அக்கினி எல்லா மறைவான மாந்திரீக சூனிய கிரியைகளை நிர்மூலமாக்கி போடுவதாக. தேவனுக்கு சித்தமில்லாத எந்த யோசனைகள், தேவனுக்கு சித்தமில்லாத எந்த கிரியைகள், தேவனுக்கு சித்தமில்லாத எந்த நினைவுகள் பரலோக அக்கினியினாலே எரிந்து சாம்பலாய் போவதாக. பரிசுத்த ஆவியினுடைய நிறைவும் அக்கினியும் அபிஷேகமும் முழுவதுமாய் முழுவதுமாய் உம்முடைய பிள்ளைகளை தங்களுடைய உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரையும் நிரப்புவதாக. ஓ ஜீசஸ், ஓ ரெகெடெட்டே, ஓ ஜீசஸ் 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 ஜீசஸ். ஓ உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரைக்கும் பரலோக அக்கினி பாய்ந்து செல்லட்டும் அப்பா. ஓ சிந்தை முழுவதும் அக்கினி நிரப்பட்டும் அப்பா. ஓ தேவனுக்கு சித்தமில்லாத யோசனைகள் அழிந்து போகட்டும் அப்பா. அடிமைத்தன எண்ணங்கள், கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, உலகத்தினால் உண்டான கிரியைகள் பரலோக அக்கினினால் எரிந்து சாம்பலாய் போவதாக. இப்பொழுதே தேவன் விரும்புகிறதான தேவனுடைய சித்தத்திற்குரிய ஓ தேவனுடைய யோசனைகள் தேவனுடைய இருதயத்தில் எழுதப்பட்டிருக்கிறவைகள் எங்களுடைய இருதயத்தில் ஓ பரலோக அக்கினினால் எழுதப்படுவதாக. அன்று கற்பாறையிலே கற்பனைகளை எழுதி கொடுத்ததான தேவன் இன்று எங்களுடைய இருதயத்தில்
இருதயத்திலே உம்முடைய சித்தத்தை எழுதுவீராக. அக்கினியின் விரலினாலே எங்களுடைய இருதயத்திலே அக்கினியின் விரலினாலே உம்முடைய சித்தத்தை எழுதுவீராக. எங்களுடைய மூளை பகுதி முழுவதோ, எங்களுடைய சிந்தனைகள் முழுவதோ தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படுவதாக. உம்முடைய வார்த்தைகளை உம்முடைய பிள்ளைகள் தியானிக்கும் பொழுது, உம்முடைய வார்த்தைகள் உம்முடைய பிள்ளைகள் வாசிக்கும் பொழுது, அதிலிருந்து வெளிப்படுத்தப்படுகிற தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளுகிற தெளிவுள்ள இருதயம் உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாவதாக. ஓ ஜீசஸ், ரகாடலகனா ஷான்டோரெனேலேனேயா லெஹனேதே. ஓ ஜீசஸ், ஓ ரகனேடேலியா. பரிசுத்த ஆவியானவரே, அவர் உள்ளே வரும் பொழுது, அவருடைய நிறைவினால நம்ம நிரப்பப்பட்டிருக்கும் பொழுது மிகுந்த சந்தோஷம் நமக்கு உண்டுங்க. அவர் வரும் பொழுது ஏதோ சும்மா எமோஷனலா நம்மள கத்த வைக்கிறதோ குதிக்கிறதோ எல்லாம் கிடையாது. நமக்குள்ள மிகுந்த ஒரு சந்தோஷம், ஒரு நிச்சயம் உண்டு, ஒரு நம்பிக்கை உண்டு. மற்ற மனிதர்களை போல நாம் நம்பிக்கையற்றவர்களாய், நம்பிக்கை இழந்தவர்களாய் இல்லை, நிச்சயம் உள்ளவர்களாய் நாம் இருக்கிறோம். சொல்ல போகிறோம், சொல்லணும்னா சந்தோஷமும் நிறைவும் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தில் என்னுடைய இருதயத்தை நிரப்புவதாக. கேளுங்க, எல்லாரும் வாயை திறந்து கேளுங்க. கர்த்தாவே, சொல்ல முடியாத சந்தோஷம், விவரிக்க முடியாத சந்தோஷம் இப்பொழுதே என் இருதயத்தை நிரப்பட்டுவப்பா, நிரப்பட்டுவப்பா. இதை நான் அனுபவிக்க தான் முடியும், வார்த்தையினால சொல்லலாம் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் ஆவியானவர் வரும் பொழுது நிச்சயமாக உண்டாகும். நிச்சயமாக நம்முடைய சிந்தையில, நிச்சயமாக நம்முடைய இருதயத்தில் உண்டாகும். ஓ ஜீசஸ், ஜீசஸ். அடுத்ததாக சொல்லி ஜெபிக்க போகிறோம். கர்த்தாவே, இப்பொழுதே ஆவியின் கனிகளை கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழ என்னை பலப்படுத்துங்கப்பான்னு கேட்கலாமா? கிருபை தாங்கப்பான்னு கேட்கலாமா? கர்த்தாவே, ஆவியின் கனிகளை நான் வெளிப்படுத்தணும். ஏனென்று சொன்னால், நான் உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லி இருக்கிறேன், இயேசு கிறிஸ்துவனுடைய சுபாவம் நம்மிடத்தில் உண்டாக வேண்டும் என்று சொன்னால் ஆவியின் கனிகள் நம்மிடத்தில் வெளிப்பட வேண்டும். கேட்போமா? கர்த்தாவே, ஆவியின் கனிகளை வெளிப்படுத்தக்கூடியதான கிருபையை, அந்த விசேஷித்த அபிஷேகத்தை இப்பொழுது நான் இயேசுவின் நாமத்தினால் நான் பெற்றுக்கொள்கிறேன். அப்பா, நானும் என்னுடைய குடும்பத்தாரும் நாங்க எல்லாரும் ஆவியின் கனியை நாங்க வெளிப்படுத்துறவங்களா இருக்கணும்ப்பா. அப்பா, தேவனுடைய சுபாவத்தை வெளிப்படுத்துறவங்களா கர்த்தர் எங்களை மாற்றுங்கப்பா. ஆமென், ஆமென், ஆமென். அடுத்ததாக சொல்லுவோம், என்னை சுற்றி இருக்கிறதான சூழலை பார்த்து நான் பேசுகிறேன். இயேசுவின் நாமத்தில் இறையாதே, அமைதலாயிரு. ஆமென், ஆமென். சொல்லலாமா? நமக்கு விரோதமா என்ன சூழ்நிலை இருந்தாலும், பொருளாதார நெருக்கடியா இருக்கலாம், சரீரத்தின் பலவீனமா இருக்கலாம், குடும்பத்துல காணப்படுகிற போராட்டமா இருக்கலாம். இப்ப சொல்லுங்க, ஆவியின் நிறைவை பெற்றவங்களா சொல்லுங்க, ஏசப்பா மாதிரியே நம்மளும் சொல்ல போறோம். ஏசப்பா அந்த கடலை பார்த்து அதட்டினார் இல்லையா? இப்ப சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே எனக்கு எதிராக இருக்கிற சூழல், பொருளாதார சூழல், சரீர பலவீனம் என்கிற சூழல், வீட்டுல காணப்படுகிற சமாதான குறைவு என்கிற சூழலை பார்த்து பேசுகிற, இறையாதே அமைதலாயிரு, இறையாதே அமைதலாயிரு இயேசுவின் நாமத்தினாலே, இறையாதே அமைதலாயிரு இயேசுவின் நாமத்தினாலே. எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஓ, இந்த சூழலை உருவாக்கி செயல்படுத்தி கொண்டிருக்கிற பிசாசை காட்டிலும் எனக்குள் இருக்கிற தேவன் பெரியவராய் இருக்கிறார். ஆகையினால் இப்பொழுது அதிகாரத்தோடு நான் பேசுகிறேன். என் குடும்பத்தை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிற இந்த பிரச்சனை, இந்த பொருளாதார நெருக்கடி, இந்த குறைவு, இந்த போராட்டம் இப்பொழுதே நான் இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், இறையாதே அமைதலாயிரு இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ஜீசஸ், ஓ ஹalleluya. நான் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவனாய் இருக்கிறேன் என்று சொல்லுங்க. கர்த்தாவே, இயேசு கிறிஸ்துவுக்குள் நான் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவன். சொல்லலாமா? எல்லாரும் விசுவாசத்தோட சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவுக்குள் நான் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவன், நான் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவன். ஜெயம் எனக்கு உண்டு. சத்ரு வெள்ளம் போல வரும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் எனக்காக ஜெயக்கொடி ஏற்றுகிறவராய் இருக்கிறார். சொல்லுவோம், சத்ரு வெள்ளம் போல வரும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் எனக்காக ஜெயக்கொடி ஏற்றுகிறார், வெற்றி கொடி ஏற்றுகிறார். நான் வெட்கப்பட்டு போவது இல்லை இயேசுவின் நாமத்திலே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தாவே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ராஜா. தேவரீர், நீர் எங்களுக்கு மிகுந்த இரக்கம் பாராட்டி, உம்முடைய மிகுந்த தயவினாலும் உம்முடைய இரக்கத்தினாலும் நீர் எங்களோடு பேசி எங்களுக்கு உணர்த்தி சரி செய்து கொள்ள வேண்டிய இந்த காரியங்களை எங்களுக்கு நீர் கற்றுத்தந்ததற்காக ஸ்தோத்திரம்.
இந்த நாளிலே நாங்கள் கேட்ட இந்த வார்த்தைகளின்படி நாங்க உமக்கு சித்தமில்லாத, உமக்கு விருப்பம் இல்லாத எந்த ஒரு காரியமும் முதலாவது எங்களுடைய இருதயத்தில் இருக்கக்கூடாதுப்பா. அப்படி வரும் என்று சொன்னால் அதை மேற்கொள்கிறதான இருதயத்தையும் பரிசுத்தப்படுத்தி கொண்டு உம்மை தேடுகிற இருதயத்தை தாரும். அடுத்ததாக நாங்கள் கற்றுக்கொண்டோம், எங்களுக்காக ஜெபிக்கிறவர்கள் தேவனுக்கு சித்தமில்லாமல் தங்கள் சொந்த இஷ்டத்தையும் தேவனுடைய யோசனைகளை புரிந்து கொள்ளாமல் ஜெபிக்கிறதான அந்த ஜெபங்கள் எல்லாம் எங்களுக்கு விரோதமான பில்லி சூனியங்களாக இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். ஆகையினால் இப்படிப்பட்ட காரியங்களிலே, உறவுகளிலே நாங்கள் ஜாக்கிரதையா இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை சுற்றி இருக்கிறவர்கள், எங்களுக்காக ஜெபிக்கிறவர்கள் தேவ சித்தத்தை செய்கிறவர்களா இருக்கட்டும்ப்பா. தேவ சித்தத்தை செய்யாதவங்க, தேவனுக்கு விட்டு கொடுக்காத பாத்திரங்கள் எங்களுக்காக ஜெபிக்க வேண்டாம்ப்பா. ஏனென்று சொன்னால் எங்களுக்காக பரிந்து பேசுகிற இயேசுவின் ரத்தம் எங்களுக்கு போதுமானதா இருக்கிறது. ஆகையினால் இந்த நாளிலே உங்க சமூகத்தில் எங்களை முழுவதுமா விட்டு கொடுக்கிறோம். இனி வருகிற நாட்களிலே இந்த முரட்டாட்ட சுபாவங்கள், இந்த தேவனுடைய சித்தத்திற்கு எதிராய் செயல்படுகிற இந்த மனிதர்கள், ஒருவேளை அது நாங்களா இருக்கலாம், எங்க குடும்பத்தில் இருக்கலாம், எங்க தெரிந்த வட்டாரத்தில் இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவர்களை கர்த்தர் ரட்சியும், அவர்களை தொடும், அவர்களுடைய சுபாவத்தில் ஒரு மாற்றம் ஏற்படட்டும். அவர்களுடைய ஜெபத்தின் தாக்கங்களிலிருந்து கர்த்தர் எங்களை விடுதலையாக்கும். எங்களுடைய இரத்த கோட்டைக்குள்ளாக மறைத்துக் கொள்ளும். மறைவான இந்த மாந்திரிக பில்லி சூனிய கிரியைகள், முரட்டாட்ட சுபாவங்கள், தேவனுடைய சித்தத்திற்கு எதிராய் செயல்படுகிற யோசனைகளும் திட்டங்களும் இனி எங்களுடைய வாழ்க்கையில பழிக்காமல் போவதாக, வாய்க்காமல் போவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய மகிமை நிறைவா எங்கள் மேல் ஊற்றப்படுவதாக, எங்க குடும்பத்தின் மேல ஊற்றப்படுவதாக, எங்க சபையின் மேல ஊற்றப்படுவதாக. எங்களை பரிசுத்தப்படுத்தும். இப்பொழுதும் கர்த்தாவே, உம்முடைய சமூகத்திற்கு நாங்கள் வந்து இந்த வார்த்தையை கேட்டு நாங்கள் ஜெபிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தந்தீரே, அதற்காக உமக்கு நன்றி. நீர் மாத்திரம் உயர்ந்துரும். தொடர்ந்து நாங்கள் இந்த ஜெபத்திலே நிலைத்திருக்க, தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்திலே எப்பொழுதும் நிறைந்திருக்க, ரொம்ப முக்கியமா தேவ சித்தத்தை, உங்க சித்தத்தை அறிந்து கொள்ளும்படி உங்க வசனத்தை அதிகமா நாங்க தியானிக்க, உட்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். உம்மை மாத்திரம் சார்ந்து பரிசுத்த வாழ்க்கையில இன்னும் அதிகமாய் வளரும். உடைய வருகைக்காக காத்திருக்கும். எங்களை ஆயத்தப்படுத்தும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய காவலும் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.